நிகழ்ச்சியை தொடங்கலான்னு பாக்குறேன். பொதுச் செயலாளரே, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நன்றி. தோழர்கள் அனைவரும் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, நாம் தினமும் சொல்லுவது போல நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாபெரும் ஒரு இலக்கிய முன்னெடுப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவதா, அல்லது நான் இணையங்களை தமிழொலி தொடர்பாக தேடுகின்ற பொழுது மறைக்கப்பட்ட ஒரு படைப்பாளியாகவே பல்வேறு பதிவுகளை நாம் பார்த்தோம். ஆனால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை பொறுத்த மட்டிலும் தோழர் கிருஷ்ணமூர்த்தி தோழர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை பொறுத்த மட்டிலும் இலக்கிய ஆளுமைகளை கொண்டாடுவது என்பது மகத்தான பணியாகவே நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சிந்தனையால் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயற்பாட்டால் இன்றைக்கு படைப்பாளிகளுடைய படைப்புகளை இணைய வாயிலாக உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற மகத்தான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. அதற்கு காரணம் உங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர்களும் ஆய்வாளர்களும் கதை சொல்லிகளும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தோழமைகளே. குறிப்பாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளான குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் முதலில் நிறைவு செய்துவிட்டு அடுத்த படைப்புகளை பின்பு தொடரலாம் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக இரண்டாவதாக பொது உடைமை சிந்தனையாளர் நல்ல அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை படைப்பாக்கமாக தந்தது மட்டுமல்லாமல் படைப்பில் புதிந்துள்ள கருத்துக்களை போல வாழ்ந்த மனிதன் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை சொல்லல் வாயிலாக இன்றைக்கு 18ஆம் நாள் நிகழ்வில் இணைய வாயிலாக நாம் உலகம் முழுவதும் சென்றடைந்து கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. தமிழொலி என்கிற ஒரு படைப்பாளுமையை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் அடைத்து விட முடியாது. தமிழொலி கொள்கை கவிஞர், பொதுவுடைமை தத்துவம் அவரை ஈர்த்தது. அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்லுவது போல மே தினமே வருகிற என்கிற கவிதை எழுதி சோவியத் ரஷ்யாவை போற்றி எழுதினார் என்று சொல்லுவோம். தமிழொலி ஏழை மக்களின் கவிஞர். ஏழை மக்களினுடைய கவிஞர் மட்டுமா என்று ஒரு கேள்வி வைத்தால் அவர் குழந்தைகளுக்காகவும் எழுதினார். இந்த தேசத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் பாப்பா பாட்டு தேவை என்று பாடிய பாரதியினுடைய வரிசையில் வந்த மகத்தான கவிஞன் அல்லவா. அதனால் குழந்தை இலக்கியத்தையும் முக்கியத்துவமாக கருதி 60 குழந்தை பாடல்களையும் எழுதியிருக்கிறார். குழந்தைகளுடைய அறிவை தூண்டும் விதத்தில் குட்டி கதைகளையும் எழுதினார். அவை டால்ஸ்டாயினுடைய குட்டி கதைகளுக்கு இணையானவை என்று ஆய்வாளர்கள் வரையறை செய்கிறார். குறிப்பாக வனமலர்கள் என்ற பெயரில் நூலாக வந்த அந்த தொகுப்பு இன்னமும் மக்கள் மனதில், குறிப்பாக இளையோருடைய மனதில் கூடுதலாக இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். தமிழ் குழந்தைகளுக்கு 65 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவையான குட்டி கதைகளையும் அருமையான பாடல்களையும் தந்த படைப்பாளி தமிழொலி. அவருடைய படைப்புகளில் தமிழொலி வீசுகிறது. அது மங்காத ஒளியாய் நிலைத்திருக்கிறது. தமிழ் குழந்தைகளுக்கு என்றென்றும் வழிகாட்டும் மகிழ்வூட்டும் வகையில் அவருடைய படைப்புகளை கொண்ட கலைஞன்தான், படைப்பாளிதான். அவர் படைத்த சிறுகதையான சாக்கடை சமுதாயம் என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லி வாயிலாக கேட்க இருக்கிறோம் தோழமைகளே.
இன்றைய தோழமை, கதை சொல்லுகிற ஆளுமை, அவரை எப்படி வரையறை செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் மாணவராய் இருக்கிறார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் மாநில பொருளாளராய் திறம்பட பணி செய்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேலாள் செயலராக அந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை கட்டமைத்த ஒரு வீச்சாக வளர்த்தெடுத்த அருமை ஆளுமை என்று சொல்லுவதா? தற்பொழுது அவர் சார்ந்திருக்கிற மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட குழு பொருளாளர் என்று சொல்லுவதா? அல்லது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில குழு உறுப்பினர் என்று சொல்லுவதா? அல்லது அவர் சார்ந்த பணி செய்து பணியால் நிறைவு செய்த, குறிப்பாக 38 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் பணி செய்து பணி நிறைவு செய்த பணியாளர் என்று சொல்வதா? நாடகத்துறையில் ஆர்வம் மிக்க நாடகவியலாளர் என்று சொல்லுவதா? கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழுதிய வேட்டி நாடகத்தை அவர் மற்றும் அவரது இணையருக்கு முன்பாக தனி நபராக நாடகமாக நடித்த நாடக ஆளுமை என்று சொல்லுவதா? அவரது சொந்த ஊரான வள்ளியூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மக்கள் நல போராட்டங்கள் வெற்றிகள் குறித்து 11 கட்டுரைகள் அடங்கிய நூல் ஒன்றை வெளியீட்டாளர் என்று சொல்வதா? நாடகத்துறை பேராசிரியர் சே ராமானுஜம் நடத்திய நாடக பயிற்சி பற்றி பயின்றவர் என்று சொல்லுவதா? குறிப்பாக இப்பொழுதும் மாணவராய் இளங்கலை பட்டப்படிப்பு, அதாவது நாடகம் மற்றும் அரங்கம் சார்ந்த பட்டப்படிப்பில் 4 ஆண்டு கொண்ட பட்டப்படிப்பில் தற்பொழுது 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் என்று சொல்லுவதா? இவையெல்லாம் மீறி ஒற்றை சொல்லாக சொல்லுகிறேன், பொது உடைமை சிந்தனையில் முழுமையாக தன்னை ஆளுமை செலுத்திக் கொண்ட நல்ல ஆளுமை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை கொள்ளுகிற வகையில் தன்னுடைய இலக்கியத்தாலும் பொது உடைமை சிந்தனையாலும் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை பற்றி நிறைய பேசுகிற ஆளுமை தோழர் சு. சங்கரநாராயணன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். உண்மையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது. இப்படிப்பட்ட ஆளுமைகள் கொண்ட ஒரு பேர் அமைப்பு தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் பெருமை அடைவோம். அப்படி பெருமை கொள்கிற அமைப்பினுடைய தோழமை இன்றைக்கு தமிழொலியினுடைய சிறுகதையான சாக்கடை சமுதாயம் என்கிற சிறுகதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்களே, இந்த கதை சொல்லல் நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கிற அன்பான தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலில் சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு 18வது நாளாக பொது உடைமை போராளி கவிஞர் தமிழொலியினுடைய சிறுகதைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டும் பலர் கேட்டுக்கொண்டும் இருக்கிற இந்த ஒரு இலக்கிய வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாக்கடை சமுதாயம் என்கின்ற தலைப்பில் கவிஞர் தமிழொலி தந்த கதையை உங்களோடு அந்த கதை குறித்து சற்று பேசிவிட்டு போகலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். 17 நாட்கள் மிக அருமையாக மிக மிக பெரியவர்களெல்லாம் வந்து கதை சொல்லி சென்றிருக்கிறார்கள். நாமெல்லாம் மிகவும் இன்பத்தோடு கேட்டு கழித்திருக்கிறோம். 17 கதை சொல்லிகளுடைய பட்டியலை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 கதை சொல்லிகள் முனைவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்றாலே முனைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் நிறைந்த ஒரு மகா சபை என்கின்ற அடிப்படையிலே 15 பேர்
பேராசிரியர்களும் முனைவர்களும் ஆசிரியர்களுமாக முதல் நாள் தொடக்கத்திலே நம்முடைய தமிழ் மாநில குழுவினுடைய துணைத் தலைவரும் பாண்டிச்சேரி மாநில குழுவினுடைய தலைவருமான அன்பு தோழர் எல்ஐ சிவக்குமார் அவர்கள் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் ஏற்கனவே 3-4 புத்தகங்கள் எல்லாம் எழுதி முடித்தவர். எனவே அவர் பேராசிரியர்களுக்கும் பெரிய ஒரு நூலாசிரியராக நம்மால் வகைப்படுத்த இயலும். ஆக 16 ஆசிரியர்கள் பேசிவிட்டு அன்புக்குரிய என்னுடைய இனிய தோழன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் அன்பு தோழர் மோகன்ராம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயந்திரவியல் முது அறிவியல் பட்டதாரி. அவரும் பேராசிரியரை போல ஒரு தகுதியான நபர். ஆக 17 நபர்களுமே மிக தகுதியான நபர்கள் இங்கே வருகை தந்து கதை சொல்லி சென்றிருக்கிற ஒரு நிகழ்வில் மிக சாதாரணமான என்னையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அனுமதி கொடுத்து அனுமதித்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எண்ணுகிற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய பேருவகை. ஆனால் இந்த ஒரு சம்பவம் என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு மிகவும் பொருத்தப்பாடு உடையது என்று நான் கருதுகிறேன். பேராசான் ஜீவா அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை தொடங்கிய காலகட்டத்தில் அன்றைக்கும் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தும் இந்தியாவில் தோன்றிய பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகள் எல்லாம் அந்த கலையினுடைய வித்தகர்கள், அந்த கலையினுடைய திறமைசாலிகள் அவர்களால் இணைந்து உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக ஒரு கம்பனை பேசுகிறவர்கள், கம்பனை எழுதுகிறவர்கள் கம்பன் பெயரிலே இயக்கம் கண்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். திருவள்ளுவரை பேசுகிறவர்கள், திருவள்ளுவரை எழுதுகிறவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் மன்றங்களை உருவாக்கி அன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல்வேறு வகையான நகரங்களில் பல்வேறு வகையான எழுத்தாளர்கள் சங்கங்கள் அந்தந்த நகரத்து பெயரோடு இணைந்து அன்றைக்கு பேராசான் ஜீவா அவர்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தை தொடக்கிய ஆண்டுக்கு முன்னால் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலேதான் பேராசான் ஜீவா அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை படைப்பாளிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், நாடக நடிகர்கள், நாடக இயலாளர்கள், நாவலாசிரியர்கள், கட்டுரையாளர்கள், ஆய்வாளர்கள் என எல்லோரையும் இணைத்துக் கொண்டு இவர்களை விட முக்கியமாக இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ரசிகர்களையும் இணைத்துத்தான் அவர் வேறு எந்த அமைப்பு பெயரையும் போல அல்லாது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற பெயரை வைத்ததை நான் இங்கே நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது என்னுடைய நிகழ்வுக்கு அது ஒரு பொருத்தப்பாடாக அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய அமைப்பு விதிகளிலே உறுப்பினர் என்கின்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை படிக்கின்ற பொழுது ரசிகர்கள் என்று தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர்களையும் இணைத்துத்தான் இந்த பெருமன்றம், அவர்களுக்கானதுதான் இந்த பெருமன்றம். கவிஞர்கள், கலைஞர்கள் என வித்தகர்கள் அத்தனை பேருக்கு ரசிகர்களையும் இணைத்து உருவானதுதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். எனவே அதில் இந்த 17 பேராசிரியர்களுடைய பெரும் சுவை கொண்டு உரையாற்றியவர்களுடைய ரசிகனாக என்னையும் சேர்த்து கொண்டு இன்றைக்கு 18வது நாளிலே நானும் கவிஞர் தமிழொலியினுடைய ஒரு கதையை பற்றி உங்களோடு பேசி செல்வதற்காக வருகை தந்தது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தோற்ற வரலாற்று பொருத்தப்பாடு உடையது என்கின்ற ஒரு கருத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கவிஞர் தமிழொலியை பற்றி பலரும் மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அன்றைக்கும் சரி, அதற்கு பிறகு உருவான காலகட்டங்களிலும் சரி, கவிஞர் தமிழொலி மீது ஒரு நிழலடிப்பு தான் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு கவிஞர் தமிழொலியினுடைய படைப்புகளை கொண்டாடுவதன் வாயிலாக கவிஞர் தமிழொலியை கொண்டாடுகின்ற ஒரு பணியில ஈடுபட்டிருப்பது என்பது ஒரு மகத்தான காரியம் என்று நான் என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாக்கடை சமுதாயம் கதை 17/10/1948 வெளியான
முன்னணி பத்திரிகை இதழிலே வெளிவந்த ஒரு கதை. அந்த முன்னணி பத்திரிகை இதனுடைய வரலாற்றை சற்று புரட்டி பார்த்தால் கவிஞர் தமிழொலி எவ்வளவு ஒரு போர்க்குணமிக்க ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது நமக்கு புலப்படும். ஜனசக்தி பத்திரிகையிலே எழுதி கொண்டிருந்தவர், ஜனசக்தி வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஜனசக்தி தானே வெளிவர இயலவில்லை, ஜனசக்திக்கு தடை விதித்ததுனால தானே ஜனசக்தி வர இயலவில்லை. எனவே முன்னணி என்கின்ற பெயரிலே ஒரு பத்திரிகையை தொடங்கி குயிலன் அவர்களை ஆசிரியராக கொண்டு இன்றைக்கு நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கிற இலக்கிய விமர்சகர் தீகாசி அவர்களோடு கவிஞர் தமிழொலியும் இணைத்து துணை ஆசிரியர்களாக கொண்டு வந்த அந்த முன்னணி பத்திரிகையிலே வந்த ஒரு கதைதான் இந்த சாக்கடை சமுதாயம். முன்னணி பத்திரிகைக்கும் சோதனை வந்தது. அதற்கு பிறகு வேறொரு பத்திரிகையை அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது நண்பர்களே. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த சாக்கடை சமுதாயம் கதையினை உங்களோடு சொல்வதற்கு, கவிஞர் தமிழொலியை பொறுத்தவரையில் அவருடைய கதை மாந்தர்களாக இருக்கட்டும், காவிய மாந்தர்களாக இருக்கட்டும், அவருடைய கவிதையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராளிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய வீரர்களாக இருக்கட்டும், எல்லோரும் மிக மிக எளிமையான மனிதர்களாகத்தான் அவர் கவிஞர் தமிழொலி அறிமுகப்படுத்தி இருப்பார். கைரிக்ஷா இழுப்பவர், கைவண்டி இழுப்பவர், விவசாய தொழிலாளி, பஞ்சாலை தொழிலாளர் என அத்தனை பேரும் அவருடைய கதை மாந்தர்கள் எல்லாம் மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த, ஒரு உயரத்திற்கு மேல் வாழ்வதற்கான பொருளாதார பலமோ வேறு தகுதி பலன்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் அமைந்த ஒரு மிகச்சிறந்த நாயகர்களைத்தான் கவிஞர் தமிழொலி தன்னுடைய படைப்புகளிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம். அந்த அடிப்படையிலே தான் இந்த கதை சாக்கடை சமுதாயம் கதையிலும் கூட கவிஞர் தமிழொலி தினசரி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒருவரைத்தான் மாந்தராக படைத்திருப்பார். ஒரு சிறுகதை நல்ல சிறுகதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு காரியத்திற்கு மேல் ஒரு பிரச்சனையை பேசுவதாக மட்டும் இருக்க வேண்டும், ஒரு சிக்கலை மட்டும் உடையதாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான கதாபாத்திரங்கள் இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான கதாபாத்திரங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று பல அமைப்பினரும் பலவாறு இலக்கணங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய முற்போக்கு இலக்கிய பாரம்பரியத்திலே இந்த படைப்பு என்பது இன்றைக்கு வாழ்க்கையிலே அல்லலுறுகிற மானிட பிறவிகளுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் அல்லல்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகையை காட்டுவதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய துயரங்களை பேசுவதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வியலை பேசுவதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு அளவுகோலையும் வைத்துத்தான் நாம் சிறுகதைகளை மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு எளிமையான ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவரை நாயகராக கொண்டு அமைக்கப்பட்ட கதைதான் இந்த கதை சாக்கடை சமுதாயம். இனி கதைக்குள்ளே சற்று போகலாம் நண்பர்களே. ஒரு நாள் சம்பளம் என்பது 8 10 கிடைக்கும். அந்த வேலைக்குத்தான் நம்முடைய இந்த கதாநாயகன் வேலைக்கு போகின்றிருக்கிறார். அந்த வேலைக்கு போனால், வேலை கிடைத்தால், அந்த சம்பளம் 8 10 கிடைத்தால்தான் அவருக்கு வருமானம் என்பது. 8 வேலை, 8 சம்பளத்தில் வேலை, 10 சம்பளத்தில் வேலை என்று சொன்னால் அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதற்கு ஒரு நிரந்தரத்தன்மை இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையான எதிர்பார்ப்பு அந்த மனிதனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் இருக்கும். சரி, நாளை வேலை கிடைக்கும், நாளைக்கு 10 கிடைக்கும், இதை செய்யலாம் அதை செய்யலாம், பசியாறலாம், பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பலாம் என்கின்ற ஒரு கனவுகள் எல்லாம் காண்பதற்கு கூட அவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் உரிமை இருக்கும். ஆனால் இந்த நம்முடைய இந்த கதையினுடைய நாயகனுக்கு 8 10 ஒரு நாள் கூலிக்குரிய வேலை என்று சொன்னாலும் கூட எந்த நிரந்தரத்தன்மையும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் புதிதாக வேலை தேட வேண்டும். நமக்கெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கு ஊதியம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த ஊதியத்தை கொண்டு வந்து ஏதேனும் உணவு ஏற்பாடு செய்து கொடுக்க முடியுமா முடியாதா என்கின்ற பதைபதைப்போடு
வேலை தேடுவது என்பது, அதுவும் நித்தம் நித்தம் வேலை தேடுவது என்பது ஏதோ ஓபன் ஆகுது தோழர். அதான் 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 தோழர். கேக்குதா? இல்ல அதுக்கு குரல் கேக்குதா? குரல் கேக்குதா? இல்ல நீங்க தான் ஓபன் பண்ணிருக்கீங்களா தோழர்? தோழர் குரல் நீங்க தான் கேக்குதா ஓபன் தோழர்? தோழர் நீங்க தான் ஓபன் பண்ணிருக்கீங்க. குரல் கேக்குது. குரல் கேக்குதா? அப்ப கண்டினியூ பண்ணிட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. வீடியோ தெரியல. வீடியோ வரல, வீடியோ வரல. இப்ப வருதா தோழர்? வீடியோ வரல. குரல் கேக்குது மாமா. இப்ப வருது, இப்ப வருது. இப்ப வருது, இப்ப வருது. அப்போ இப்படியான நித்தம் நித்தம் புதிய புதிய வேலையை அவர் தேடித்தான் போக வேண்டும். அப்படி தேடி கிடைக்கிற வேலை கிடைத்தால்தான் வருமானமும் அவர்களுடைய குடும்பத்திற்கான உணவும் என்பது. ஒரு வேலையிலே ஒருவன் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடிய வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த வேலையினுடைய நுணுக்கங்களை நித்தம் நித்தம் புதிதாக கற்றுக்கொண்டு அதில் ஒரு நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரே வேலையை அவன் தொடர்ந்து பார்ப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் நித்தம் நித்தம் அவன் வேலை தேடுகிற பொழுது பல வேலைகள், பல வகையான கூலிகள் என்கின்ற வாழ்க்கை நிலைதான் நம்முடைய இந்த கதையினுடைய நாயகனுக்காக நம்முடைய கவிஞர் தமிழொலி காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போக வேண்டும், அடுத்த நாள் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நன்றாக சாப்பிட்டு விட்டு இன்றைய வேலையை செய்ததனால் இவர் இழந்துவிட்ட உடல் வலுவை அடுத்த நாள் வேலைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு நிச்சயமாக வேண்டும். இழந்த சக்தியை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஆகாரம் கட்டாயம் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த ஆகாரம் கிடையாது. அந்த ஆகாரம் கூட, அந்த ஆகாரத்தை முறையாக அந்த வேலை செய்கிற, அந்த கூலி வேலை செய்கிறவனுக்கு கிடைப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத வாழ்க்கை நம்முடைய இந்த கதையினுடைய நாயகனுடைய வாழ்க்கையாக கவிஞர் தமிழொலி காட்டுகிறார். அதற்கான ஊதியம் என்பது அவருக்கு போதுமான ஊதியம் என்பது கிடைக்காது. அவர் சொல்லுகிறார் தமிழொலி அந்த இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சங்கம் சேர்ந்து போராடுகின்ற தொழிலாளிக்கே முறையான கூலி கிடைப்பது அரிதாகி போன காலத்திலே இந்த மாதிரியான உதிரி பாட்டாளிகள், உதிரி தொழிலாளிகளுக்கு என்றைக்கு முறையான ஊதியம் என்பது கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு கேள்வியை கவிஞர் தமிழொலி இந்த இடத்திலே நமது நேரடியாகவே வைக்கிறார். எனவே தினம் தினம் அவர்களை பொறுத்தவரையிலே தலை விதியைத்தான் அவர்கள் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டி இருக்கிறது. கடவுளே கண்ணை திறந்து பார் என்பதுதான் அவர்களுடைய நித்தம் நித்தம் பிரார்த்தனையாக இருக்கிறது. இதை கடவுளே, கவிஞர் தமிழொலி கடவுளுக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. ஒரு மிகச்சிறந்த நாத்திகராகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறார். அவருடைய மாணவ பருவத்தில் இருந்தே அவர் கவிஞர் பாரதிதாசனால் அந்த திசையினால் தான் வார்த்தெடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கதையினுடைய நாயகன் அதை பேசுகிறார். கடவுளே கண்ணை திறந்து பார் என்பதுவே அவரது அந்த நாயகனுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இதிலே தான் 1844 பிதாமகன் மார்க்ஸ் சொன்ன அந்த ஒரு மேற்கோள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மதம் என்பது ஏதோ வழிபாட்டுக்குரியதாக மட்டுமல்ல, மதம் என்பது ஒடுக்கப்பட்ட உயிரினத்தினுடைய பெருமூச்சு. மதம் என்பது இதயமற்ற உலகின் இதயம். மதம் என்பது ஆன்மா இல்லாத நிலைமைகளினுடைய ஆன்மா. மொத்தத்தில் இது மக்களுக்கு அபின் போன்றது. நாம் பலரும் மதம் என்பது மக்களுக்கு அபின் போன்றது என்பதை மட்டும்தான் நாம் மிக விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் பல இடங்களிலே. ஆனால் இதயமற்ற உலகத்தினுடைய இதயமாக மதம் விளங்குகிறது. ஒடுக்கப்பட்ட உயிரினத்தினுடைய பெருமூச்சாக மதம் விளங்குகிறது. ஆன்மா இல்லாத நிலைமைகளினுடைய ஆன்மாவாக மதம் விளங்குகிறது என்று மார்ச் 1844 சொன்னதன் அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது இந்த நாயகன் கடவுளே கண்ணை திறந்து பார் என்று வேண்டிக் கொள்கிறானே நித்தம் நித்தம், அது ஒன்றும் பெரிய குற்றமல்ல என்றே நான் கருதுகிறேன். அவனுடைய
அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டை பற்றி கவிஞர் தமிழொலி விவரிப்பார். அடுத்தது, பன்றிகள் வாழக்கூடிய ஒரு குடிசைதான் அவனுடைய இருப்பிடம் என்று. ஆசை மனைவியும் அன்பு குழந்தையும் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இன்னொரு வார்த்தையை மிக அழகாக கவிஞர் தமிழ்மணி போட்டிருப்பார், வாழ்ந்து கொண்டோ அல்லது செத்து கொண்டோ வாழ்ந்தான் என்று. இதனுடைய அர்த்தம் என்பது வாழ்ந்து கொண்டோ செத்துக்கொண்டோ வாழ்ந்தான் என்பதை நான் என்னுடைய அறிவிற்கு எட்டிய வகையிலே ஒரு நம்முடைய பழகிய ஒரு ஒரு சொலவடையோடு இணைத்து பார்க்கிற பொழுது என்ன வாழ்க்கை இது, நித்த நித்த செத்து பிழைக்கிற பழப்பா போச்சுன்னு நம்ம எல்லாரும் பல நேரங்கள்ல பேசுவதை எழுதுவதை படிக்கிறோம். நான் பல இடங்களில் கேட்கிறோம். அதைத்தான் நித்தம் நித்தம் செத்து பிழைக்கிற வாழ்க்கையை இந்த கூலி வேலை செய்கிற இந்த நாயகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குடும்பத்தோடு என்பதைத்தான் அவர் மிக அற்புதமாக மாற்று வார்த்தைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டோ அல்லது செத்துக்கொண்டோ வாழ்ந்து வந்தான் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக நாள்தோறும் ஒரு அதிதி வருவார். அதிதி என்றால் கடவுளின் தாய் என்று பொருள். தேவர்களின் தாய் என்றும் அதிதி என்ற வார்த்தைக்கு பொருள் காணலாம். அந்த அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு நாள்தோறும் வரக்கூடிய அந்த கடவுளின் தாய் யார் என்று சொன்னால், தேவர்களின் தாய் யார் என்று சொன்னால் பட்டினி. நித்தம் நித்தம் அந்த குடும்பம் பட்டினி என்பதை சந்தித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பதை மிக அருமையாக கவிஞர் தமிழொலி அந்த குடும்பத்தை நாள்தோறும் சந்திப்பதற்காக வரக்கூடிய ஒரு விருந்தாளி என்பது அதிதி என்று சொல்லுவார். இப்பொழுது நமக்கு எப்படி இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய ராஜாவுக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கடவுளின் தலைவராக தேவர்களின் தாயாக விளங்குகிறார்களோ அப்படி அந்த குடும்பத்துக்கு பட்டினி. எப்படி சமீபத்திலே இந்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாலைக்கு பிறகு 4ஆம் தேதி காலை வரை கிட்டத்தட்ட ஒரு 48-72 மணி நேரம் பங்கு வர்த்தக சூதாடிகள் சூதாட்டம் செய்வதற்கு கேவலமான மீடியாக்களுடைய துணை கொண்டு சூதாட்டம் ஆடுவதற்காக அவர்களுக்கு கிடைத்த அதிதி என்பது, அவர்களுக்கு கிடைத்த கடவுளின் தாய் என்பது அந்த பங்கு வர்த்தக சந்தை சூதாட்டிகளுடைய தேவர்களுடைய தாய் என்பது, அதிதி என்பது இந்த எக்ஸிட் போல் முடிவுகளாகும். இப்படி இந்த அதிதி அந்த குடும்பத்துக்கு அதிதி என்பது அந்த தினசரி வரக்கூடிய அதிதி விருந்தாளி என்பது பட்டினியாகும். இதைத்தான் அவர் அந்த அவனுடைய வேலை வாய்ப்பிற்கான பிழைப்பதற்குரிய வாய்ப்பிற்கான ஒரு சூழல், அவன் என்ன தொழில் பார்க்கிறான் என்று, அவனுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது என்று, அவனுடைய குடிசை எப்படி இருக்கிறது என்று, அந்த குடிசைக்குள்ளே ஆனால் இப்படி இவ்வளவு துயரங்களை பேசுகிற இந்த 3 பேராக்களிலே மிக அற்புதமான ஒரு வாழ்வியலை சொல்லி இருப்பான் தமிழொலி. ஆசை மனைவி, அன்பு குழந்தை. 1000 துயரங்கள் இருக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு, அந்த நம்முடைய நாயகனுடைய ஆசைக்குரிய மனைவியாக அந்த பெண்மணியை ஆசை மனைவி என்று சொல்லியிருப்பார். அன்பு குழந்தை. ஒரு குழந்தையிடம் அன்பு செலுத்துவதை விட வேறு என்ன மனிதனுக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைத்திடும்? இவ்வளவு துயரங்களையும் மறக்கடிக்கிற வகையிலே அந்த ஆசை மனைவியின் முகம் பார்ப்பது என்பது, அந்த அன்பு குழந்தையிடம் விளையாடுவது என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான தேவை என்று இவ்வளவு துயரத்தை பேசுகிற பொழுது இந்த ஆசை மனைவி, அன்பு குழந்தை என்ற வார்த்தைகளை கவிஞர் தமிழொலி அற்புதமாக அங்கே கையாண்டிருப்பார். அடுத்து அந்த நாயகன் இன்றைக்கு பொழுதுக்கு வருகிறார். அவன் வேலை தேட போனான். வேலை தேட போகிற பொழுது இவர் எந்திரிச்சு, இவருக்கு தான் வாழ்க்கையில என்ன தூக்கம் வந்துற போது காலை எழுந்தவுடன் அன்றைய கேள்வி என்கின்ற நிலைதானே இருக்கிறது. எனவே வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். அவ்வாறு இவன் காலை எழுந்து படுக்கையிலிருந்து எழுந்து கதவை திறந்து வெளியே போகக்கூடிய சந்தடியிலே தன்னுடைய ஆசை மனைவியும் அன்பு குழந்தையும் தூக்கம் கட்டு விழித்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக, அதிலே கூட மிக அருமையாக கவிஞர் தமிழொலி குறிப்பிட்டிருப்பார். அந்த மனைவியும் குழந்தையும் பூமாதேவியினுடைய அணைப்பிலே பசியை மறந்து நன்றாக தூங்குகிறார்களே
அவர்களை போய் நாம் எழுப்பிவிட்டு இந்த இந்த நாளினுடைய ஒரு நிச்சயமற்ற ஒரு கோரத்தன்மையை நினைவுபடுத்த வேண்டுமா என்று பயந்து கொண்டே அவர்கள் தூக்கம் விழித்து எழும்பாதவாறு இந்த நம்முடைய இந்த கூலி தொழிலாளி அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அப்புறம் அப்போ வெளியே வந்த உடனே அவனுக்கு அந்த முந்தின நாள் இரவு சம்பவம் ஒன்று அவனுடைய நினைவிலே வருகிறது. அந்த இரவிலே அவன் வேலைக்கு போய்விட்டு வந்து மிகுந்த களைப்போடு ஆசுவாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிற நேரத்திலே பாவம் அந்த குழந்தை, அன்பு குழந்தைதான், ஆனாலும் அந்த குழந்தை அப்பா பசிக்குதுன்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த குழந்தையினுடைய பசியை தன்னால் ஆற்ற முடியவில்லையே, அந்த பசியை திருப்திப்படுத்த இயலவில்லையே என்று தன் மீது உள்ள ஒரு கோபத்தை கூட ஏதோ ஒரு வடிகால் வேண்டும் என்கின்ற மாதிரி அந்த குழந்தையை பளீர் என்று அரைந்து போய் 2 அறை அரைஞ்சிட்டு போய் பேசாம தூங்கு அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்பிச்சிடுறான். அந்த குழந்தை அழுது கொண்டே அம்மாவினுடைய கிழிந்த சேலை முந்தானையிலே தன்னுடைய முகத்தை பொத்திக் கொள்ளுகிறது. எப்பவுமே குழந்தைகளை பொறுத்தவரையில ஏதேனும் அவர்களுக்கு ஒரு இடர் ஏற்பட்டால் உடனடியாக சுத்தி பார்க்குங்க, யாராவது பார்த்துட்டாங்களா, யாரும் பார்க்கலன்னு உடனே அந்த இடர் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. உடனடியாக அந்த இடர் மிகுந்த சூழ்நிலையை மறந்துவிட்டு அந்த சூழலை தள்ளிவிட்டு அவர்கள் போக்கில் போக தொடங்குவார்கள். ஆனால் யாராவது பார்த்து விட்டால்தான் அவர்களுக்கு அழுகை வரும், சத்தம் வரும், ஐயோ கால் வலிக்குதே கை வலிக்குதே என்றெல்லாம் கூச்சல் வரும். யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் ஒன்றும் வராது. அதைத்தான் கவிஞன் தமிழொலி மிக அற்புதமாக இந்த இந்த ஒரு சூழ்நிலையில காட்டுவார். அந்த தன்னுடைய முகத்தை அது மறைத்துக் கொள்ளுகிறது. தகப்பனார் அடிச்ச உடனே அழுக வருது, ஆனாலும் அந்த அழுகை என்பதை தன்னுடைய வலியை வெளிப்படுத்துகிற அந்த முகத்தினுடைய குறிப்புகளை யாரும் பார்த்துவிடக் கூடாது, அது தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் என்று அந்த தன்னுடைய முகத்தை அது பொத்திக் கொள்கிறது. தாய் அதனுடைய முதுகிலே தடவி கொடுத்து அந்த ஆறுதல் சொல்லுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அதுல தான் கவிஞர் தமிழொலி ஒரு மிக அற்புதமான ஒரு வரியை போட்டிருப்பார். அந்த குடும்பத்திற்குரிய ஒரே சாதனம் ஆறுதல் பெறுவதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு ஒரே சாதனம் என்பது கண்ணீர். மூவருடைய கண்களிலும் கண்ணீர். அடிபட்டு அழ முடியாத அந்த குழந்தைக்கு கண்ணீர். குழந்தை பசியால் துடித்து தகப்பன் இப்படி அடித்து விட்டானே என்று, ஆனாலும் தகப்பனுடைய இயலாமையை நினைத்து அந்த தாய்க்கு கண்ணீர். குழந்தையை அடித்து விட்டோமே, நாம் கையாளாகாத ஒரு தகப்பனாக அந்த பிள்ளைக்கு இருக்கிறோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னுடைய நிலை குறித்தே அந்த கூலிக்காரருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர். இதைத்தான் அந்த குடும்பம் முச்சூடும் ஜீவாவினுடைய பாடல் நமக்கெல்லாம் ஞாபகத்திற்கு வரும். பட்டினியால் தாயெழுவாள், பட்டினியால் குழந்தை எழும், வேலையின்றி தாய் எழுவாளா, வீடு முச்சூடும் அழும் என்று சொல்லுவாரே பேராசான் ஜீவா. அந்த பாடலை போல அந்த குடும்பம் மூவரும் கண்ணீர் விடுகிறார்கள். ஆறுதல் பெறுவதற்கு அந்த குடும்பத்திற்கு இருந்த ஒரே சாதனம் கண்ணீர் மட்டுமே என்கின்ற ஒரு வாக்கியத்தோடு அந்த சூழலை முடித்திருப்பார் கவிஞர் தமிழொலி. ஆனால் கண்ணீர் என்பது ஒரு பேரறிஞர் சொல்லியதை போல கிளர்ச்சியின் தொடக்கம்தான் அழுகை என்பதும் கண்ணீர் என்பதை நாம் இந்த நேரத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிற வகையிலே கவிஞர் தமிழொலியினுடைய இந்த சூழலினுடைய கடைசி வாக்கியம் முடிவடைகிறது. இவன் இதையெல்லாம் நினைத்துக் கொண்டே அந்த தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அந்த காலை நேரத்திலே ஒரு பூவரச மரத்திலே தேன் சிட்டுகள் குஞ்சுக்கு இறை ஊட்டி கொண்டிருக்கின்றன. அந்த தேன் சிட்டுக்குருவிகள் குஞ்சுக்கு இறையூட்டி கொண்டிருப்பதை பார்த்த பொழுது இவனுக்கு வெப்ராளம் தாங்க, மன அழுத்தம் தாங்க இயல, மனக்குமுறல் தாங்க இயலவில்லை. ஒரு பறவையை போல, ஒரு மிருகத்தை போல, ஒரு பூச்சிப்புழுவை போல
நான் ஒரு பிறவி எடுத்திருக்க கூடாதா என்று. ஏனென்று சொன்னால் அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு மிக அழகாக ஊட்டி கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த குருதியாக நான் பிறந்திருக்க கூடாதா? தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய அணைப்பில் வைத்துக் கொண்டு பால் கொடுக்கிற ஏதோ ஒரு மிருகமாக பிறந்திருக்க கூடாதா? பூச்சி புழுக்கள் எப்படி தன்னுடைய உயிரினங்களுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு உணவை தருகிறது, அதை போல அந்த ஒரு பூச்சியாக, புழுவாக, பறவையாக, மிருகமாக நான் பிறந்திருக்க கூடாதா என்று தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் வருத்தப்பட்டுக் கொள்வான். நம்முடைய இந்த கூலி வேலைக்காரர் தான் அவ்வாறெல்லாம் பிறக்காததை பற்றி அவன் இறைவனை நோக்கி முறையிடுறான். இனி அப்படியெல்லாம் நீ படைச்சிருக்க கூடாதான். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, உண்மை இவ்வாறு இருக்க ஒரு பறவையாக, மிருகமாக, பூச்சியாக, புழுவாக என்னை படைக்காமல் விட்டு விட்டாயே இறைவா, இன்னும் சொல்ல போனா இந்த கேடுகட்ட மனித பிறவியில் என்னை நீ படைத்து விட்டாயே என்று அவன் சொல்லுவது போல நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போ உண்மை இவ்வாறு இருக்க நம்முடைய வேறு வகையான நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லியது? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்ததுக்கு தனியா இவ்வளவு சிக்கல்களும், இதையெல்லாம் மீறி மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லிக் கொள்கிறானே, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். ஆக மனித பிறவி மிகவும் அரிதானது, மிகவும் கிடைக்காத பிறவியில் நீ பிறந்திருக்கிறாய் என்று நம்முடைய துயரங்களை இருந்து விடுபடுவதற்கான எந்த சிந்தனைக்கும் போகாதபடி உயர்ந்த பிறப்பில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று மனிதனை இந்த பிறவியின் தலைகளை, இந்த பிறவியின் கட்டுக்களை அறுத்தறிந்து வெளியே வருவதற்கு எந்த முயற்சியையும் எடுக்க வேண்டாம் என்று நீ பிறந்திருக்கிற பிறவியே ஒரு மிகப்பெரிய பிறவி. இதுல வேற சொல்லுவாங்க, மனித பிறவியினுடைய துயரங்கள் என்பது இறைவனை அடைவதற்கான கருவி என்கின்ற ஒரு வேதாந்த சித்தாந்தமும் நமது வேதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஒருவன் துயரப்படுகிறான் என்றால் தன்னுடைய துயரத்திற்கு என்ன காரணம் என்று தெரியக்கூடாது. நம்முடைய துயரத்திற்கான நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கை யார் எடுத்து வைத்திருக்கிறார்கள், நமக்கு கிடைக்கவில்லையே என்று யாரும் சிந்தித்து விடக்கூடாது. இந்த பிறவியிலே நீ ஒரு துயரமடைகிறாய் என்று சொன்னால் அது இறைவனை அடைவதற்கான கருவி என்று நீ சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வேறு வகையான சித்தாந்தங்களும் வேதாந்தங்களும் நமக்கு கற்பித்து தந்த பொழுதிலே கவிஞர் தமிழொலியினுடைய சித்தாந்தத்தில், வேதத்தில், கவிஞர் தமிழொலியினுடைய படைப்பிலே எந்த அளவுக்கு உண்மையிலேயே மனித பிறவி குறித்த ஒரு மதிப்பீடு என்பதை அந்த ஒரு கூலி பணியாளர் மூலம் கவிஞர் தமிழொலி நம்மிடம் எடுத்து காட்டுகிறார். அடுத்ததும் ஒரு அற்புதமான ஒரு அந்த சூழலை முடிப்பது ஒவ்வொரு சூழலை முடிக்கின்ற பொழுதும் தமிழொலி மிக அற்புதமாக முடிப்பார். நீண்ட காலமாக முறையிட்டும் குறையை நீக்க முடியாத ஒரு சக்தியை பற்றி முடிவு கட்ட போதிய அறிவும் வசதியும் ஏது? இந்த கூலி தொழிலாளிக்கு எவ்வளவோ காலம் அவன் முறையிடுறான், என் வாழ்க்கை இவ்வளவு சிரமப்படுதே, இதுக்கு என்ன காரணம்? கடவுளே, நான் உன்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கேன், இவ்வளவு முறையிட்டும் கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த துயரங்கள் நீங்கவில்லையே, பலருக்கு வாய்த்திருக்கிற ஒரு வசந்த வாழ்க்கை எனக்கு வாய்க்கவில்லையே என்று ஒரு கடவுளிடம் முறையிட்டு அந்த கடவுளை பற்றி கூட ஒரு முடிவு கட்டுவதற்கு போதிய அறிவும் வசதியும் கூட இந்த கூலி தொழிலாளிக்கு இல்லை என்று இந்த கவிஞன் தமிழொலி முடிக்கின்ற பொழுது, அந்த கவிஞன் தமிழொலியினுடைய ஞான குருவில் ஒருவரான பாரதியினுடைய வரிகள் தான் நமக்கு நினைவிற்கு வருகிறது. இதே இந்திய குடிமக்களை பற்றி அவன் பேசுகிற பொழுது, போகின்ற பாரதத்தை சபித்த பாடல் என்று நான் கருதுகிறேன். கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் இவை இன்னும் அறிவுமிலார் என்று சொன்னான். பாருங்கள், மனுஷனுக்கு அன்றைக்கு இருந்த இந்தியர்களுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை, ஏன் தனக்குரிய கஞ்சி, தனக்குரிய பங்கு ஏன் கிடைக்கவில்லை
அதற்கான காரணங்கள் என்ன? அந்த காரணங்களை தலைத்து களைவதற்கு என்ன காரணங்கள் என்று யோசிக்க விடாதபடிக்கு அந்த காரணங்கள் இவை என்னும் அறிவும் கூட இல்லாத ஒரு இந்தியர்களை அன்றைக்கு பாரதி பாடி வெந்து நொந்து போனானே, அப்படித்தான் கவிஞர் தமிழொலி இந்த கூலிக்கார இந்த கதாநாயகனை காட்டுகிறார். அவனுக்கு அந்த சக்தி உண்மைதானா? அந்த சக்தி நியாயமானதுதானா? அந்த சக்தி இருக்கிறதா என்கின்ற பல கேள்விகளை தனது மனதிலே கேள்வி கேட்டு அதற்கு விடை காணுவதற்கு கூட அந்த சக்தி மீதான ஒரு முடிவினை எட்டுவதற்கு கூட போதிய அறிவும் வசதியும் நம்முடைய இந்த கூலி தொழிலாளிக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு கவிஞர் தமிழொலி அடுத்தால் போவார். இவ்வாறு சிந்தனைகளோடு கால்கள் தள்ளாட பல வீதிகள் கடந்து இந்த கூலி தொழிலாளி பயணப்பட்டு கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே ஒரு கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தரை, ஒரு கார்ப்பரேஷன் ஊழியரை அவர் பார்ப்பார். அந்த பார்க்கிற பொழுதே கூட கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தர் இவரை பார்ப்பதை கவிஞர் தமிழொலி ஒரு வரி எழுதியிருப்பார். கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தர் கண் திறந்து பார்த்து அவனை கூப்பிட்டார் என்று கவிஞர் தமிழொலி எழுதியிருப்பார். கண் திறந்து பார்க்கிறது யாரு? அப்பா கண் திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு நம்ம கதறமே, அது யார்கிட்ட? கடவுள்கிட்ட. அப்போ அன்னைக்கு இந்த கூலி தொழிலாளியினுடைய மனநிலை என்பது தன்னை வேலைக்கு கூப்பிடுகிறாரா என்று எண்ணத்தோடு அந்த கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தர், அந்த கார்ப்பரேஷன் ஊழியர் இவருக்கு கடவுளாக தெரிவதைத்தான் இந்த வியாக்கியானம் விளக்கம் எல்லாம் கவிஞர் தமிழொலி எழுதவில்லை. ஒரே 2 வார்த்தைகள் தான். கண் திறந்து, கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தர் கண் திறந்து பார்த்து அவனை கூப்பிட்டார். இதிலேயே இந்த கூலிக்கார கதாநாயகனுடைய மனநிலையை மிக அற்புதமாக கவிஞர் தமிழொலி நமக்கு கடத்தி விடுகிறார். அந்த இவர் போறாரு, கூலிக்காரர் போறாரு. அவருக்கு பின்னாடி பல உதிரி தொழிலாளிகள் இவனை போலவே இருக்கிறவர்கள் அவர் பின்னே கையை கட்டி கொண்டு நிற்கிறார்கள். கையை கட்டி கொண்டு நிற்கிறார்கள் என்றாலே அதிலும் கூட கவிஞர் தமிழொலி பல பொருளை, பல அர்த்தங்களை நமக்கு கடத்துகிறார். அவர் இவர் போயிட்டு கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து, இவர் கூலிக்காரர் கண்ணை திறந்து, கண்ணை மூடிக்கிட்டு கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து, என்ன சாமி அந்த காலத்தினுடைய அடையாளங்கள், இந்த மிச்ச சொச்சங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது. சமூகத்தை எவ்வளவுதான் சமூக போராளிகள் திருப்பி 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 போராடி காலச்சக்கரத்தை முன்னோக்கி, சமூக வாழ்வை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தாலும் கூட நாம் பார்க்கிறோம், குறிப்பாக 1980களுக்கு பிறகு எந்த அளவுக்கு சமூக சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி கொண்டிருக்கிறவர்களுடைய செல்வாக்கு என்பது உயர்ந்து கொண்டே இருந்தது என்பதையும் கூட. எனவே என்ன சாமி என்று கேட்கிறார். அந்த கார்ப்பரேஷன் உத்தியோகஸ்தர் சாக்கடை கால்வாயை சுட்டி காட்டுகிறார். ஒரு சாக்கடை, அந்த சாக்கடை கால்வாய் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலுமிருந்தும் அந்த சாக்கடைகள் அந்த கால்வாயிலே விழுந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாக்கடை கால்வாயை காட்டுகிறார். நம்முடைய கூலி தொழிலாளிக்கு அவர் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று புரிகிறது, வேலை என்ன என்று புரிந்து விட்டது. இந்த கூலி தொழிலாளி ஏற்கனவே இந்த வேலையை பல முறை செய்திருக்கிறார். எனவே அடுத்தால ஒரு அற்புதமான ஒரு 2 வார்த்தையில மிகப்பெரிய பொருளை கடத்தி விடுகிறார் கவிஞர் தமிழொலி. களி தீர்ந்ததை போல் ஒளி ரேகைகள் நம்முடைய கூலி தொழிலாளியினுடைய முகத்திலே படர்ந்தன என்று சொல்லுகிறார். இந்த களி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நேரடி அர்த்தம் பார்த்தீங்கன்னா களின்னா மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி தீர்ந்தது போல் என்பது இதுல பொருந்தாது, இந்த சூழலுக்கு பொருந்தாது. அப்போ கலியுகம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கலியுகம் என்றால்
அது ஒரு வகையான துன்பியல் காலத்தை குறிப்பது. எனவே இந்த துன்பியல் காலம் தீர்ந்து விட்டு இன்பியல் காலம் ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு அர்த்தப்படி பார்த்து கொண்டால் களி தீர்ந்தது என்று கவிஞர் தமிழ்வழி எழுதியிருப்பது. இதற்கு வேறொரு வகையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் களி முத்தி போச்சுங்கிறது சர்வசாதாரணமாக நாம பயன்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள். களி முத்தி போச்சுன்னா மகிழ்ச்சி முத்தி போச்சுங்கிறது அர்த்தம் இல்லை. கலிகாலம், கலிகாலத்தினுடைய தீயவைகள், கலிகாலத்தினுடைய கொடுமைகள், இவையெல்லாம் முத்தி போச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி அப்ப களி தீர்ந்ததை போல ஒளி ரேகைகள் இந்த கூலிக்காரர் தொழிலாளியினுடைய முகத்திலே படர்ந்தன. உடனே அவனுடைய எண்ணத்துல வர்றது, அங்கதான் கவிஞர் தமிழொலி காலையில எந்திரிச்சு வரும்போதே முத நாள் ராத்திரி பசி, வயிறு பசிக்குன்னு சொன்ன பிள்ளைய அடிச்சது, அந்த பிள்ளை அழுதது, அதுக்கு பிறகு அந்த அந்த நினைவுகளோடு தன்னுடைய காலையில் வேலை தேடும் படலத்தை தொடங்கியது. இந்த சிந்தனைகளிலே வந்துகிட்டு இருந்ததுனால உடனடியாக அந்த கூலி தொழிலாளிக்கு மனதில் வருவது, அந்த ஒளி ரேகைகள் எதனால் அந்த முகத்திலே படர்ந்தது என்று சொன்னால், குழந்தைக்கு சோறு கிடைக்கிறது, சோறு கிடைக்கும், இந்த வேலை கிடைத்திருக்கிறது, இந்த வேலையிலிருந்து 8 10 சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை கொண்டு போய் நம்முடைய குழந்தையினுடைய பசியை இன்றைக்கு சமாளித்து விடலாம், திருப்திப்படுத்தி விடலாம், பசியாற்றி விடலாம் என்கின்ற ஒரு உணர்வு தோன்றுவதுதான் அந்த ஒளி ரேகைகள் படர்ந்தன. அதுதான் காரணம். களி தீர்ந்தது போல அந்த ஒளி ரேகைகள் படர்ந்ததற்கு அதுதான் காரணம். இந்த எண்ணம், குழந்தைக்கு சோறு கிடைச்சிருச்சுங்கிற எண்ணம் ஒரு புது தெம்பை அந்த கூலி தொழிலாளியினுடைய மனதிலே உருவாக்குகிறது. அவர் வேலை செய்வதற்கு தயாராகிறார். உத்தியோகஸ்தரை பொறுத்தவரையில அவரு இதற்கு முன்னையே அங்க கூலி தொழிலாளிகள் நிற்கிறாங்க. ஆனா நான் இன்றைக்கு காலை கூட நம்முடைய ஏடிசி பொதுச் செயலாளர் அவர்களிடம் இந்த துப்புரவு தொழிலாளிகள் பற்றி சில விஷயங்களை, இந்த கதையின் பொருட்டு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் கேட்டது அவரிடம் இதுதான், இன்றைக்கு துப்புரவு தொழில் பணியாகட்டும் அல்லது இன்றைக்கும் மலக்குடி மனிதர்கள் வேலை செய்வது, மலக்குழி அடைப்பை நீக்குவது, சாக்கடை அடைப்பை நீக்குவது, மனிதர்கள் இறங்கி நீக்குவது என்கின்ற வேலைகள் சட்டப்படி 1993 போட்ட ஒரு சட்டம், 2013 போட்ட இன்னொரு சட்டம், இந்த சட்டங்கள் படி இது விலக்க கூடாது என்று சொன்னாலும் கூட, சட்டவிரோதமான பணிகள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் மிகவும் சோகமான ஒரு உண்மை. இது சம்பந்தமாக பேசுகிற பொழுது நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த பணியினை இன்றைக்கும் நமது பகுதிகளிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்களா, எல்லா பணிகளும் எல்லா சமூகமும் செய்கிறார்களா என்று அவரு சொன்னார். தோழர், இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலும் எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இன்றைக்கு கான்ட்ராக்டர்கள் தான், ஒப்பந்தக்காரர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் கொத்தடிமை சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருப்பது என்பது கான்ட்ராக்டர்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. ஒப்பந்த அந்த ஒப்பந்த முதலாளிகளிடம், அந்த ஒப்பந்த முதலாளி இவர்களுடைய முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விடுவான், யார் இந்த வேலையை சொன்னால் செய்வார், யார் இந்த வேலையை சொன்னால் செய்ய மாட்டார். அந்த அடிப்படையிலே மிக எளிதாக அந்த கான்ட்ராக்டர் சொல்லுவார் ஒருவரை கூப்பிட்டு, அவர் எந்த மறுப்பேதும் இல்லாமல் செய்து விடுவார் என்று. அப்படி ஒரு முகத்தன்மை இந்த கவிஞர் தமிழொலி காட்டுகிற இந்த கூலி தொழிலாளியுடைய முகத்தில் இருந்ததா என்று தெரியவில்லை. பல உதிரி தொழிலாளிகள், இவருக்கு முன்னே வந்த உதிரி தொழிலாளிகள் இருந்தாலும் கூட அந்த உத்தியோகஸ்தர், கார்பரேஷன் உத்தியோகஸ்தர் முதலில் இவரைத்தான் இறங்க சொல்லுகிறார். இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். இவர் அந்த மிகவும் கனமான அந்த இரும்பு மூடியை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த மேன்ஹோல் என்று சொல்வார்களே அந்த பொந்து வழியாக இறங்குகிறார்.
இறங்கியவர் திகைத்து நின்று விட்டார். கவிஞர் தமிழொலி கொஞ்ச நேரம் இப்படித்தான் இந்த கதையை, இந்த வார்த்தைகளை போட்டு நகட்டிக்கிட்டே இருப்பார். திகைத்து நின்று விட்டார். உத்தியோகஸ்தர், டேய் என்னடா மரத்தை போல நிக்கிற? உத்தியோகஸ்தர் கேட்கிறார். இவர் திகைத்து போய் நின்றார். மரத்தை போல நிக்கிற? அந்த உத்தியோகஸ்தருடைய அந்த வேலைக்கு பதில் இல்லை. உத்தியோகஸ்தர் திரும்பவும் அதற்றார். வேலை தெரியாத சவத்தேளவுகளை கொண்டு வந்தா இப்படித்தான் தண்ட சோம்பேறிங்க, இவங்களெல்லாம் இந்த வேலை தெரியாதவங்களை கூப்பிடவே கூடாது. இந்த கூலி தொழிலாளி ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கிறார். ஆனாலும் கூட இவரு அந்த உத்தியோகஸ்தர் அப்படித்தான் சொல்லுங்க, இந்த மாதிரி வேலை தெரியாதவன் தண்ட சோம்பேறி அப்படின்லாம் திட்டும் போது கூட நம்முடைய கூலி தொழிலாளி அந்த பொந்துக்குள் இறங்கிய, அந்த சாக்கடைக்குள் இறங்கிய அந்த தொழிலாளி கோபித்துக் கொள்ளவில்லை. அப்போ மரத்தை போல நிக்கிறாரு, திகைத்து நின்று விடுதல், மரத்தை போல நிக்கிற, கோபித்துக் கொள்ளவில்லை. அடுத்தால என்னடா எருவமாட, சீக்கிரம் வேலையை பாருடா, இது உத்தியோகஸ்தர். அப்பவும் கூட அசைவில்லை, அந்த கூலி தொழிலாளியிடம் அசைவில்லை. கொஞ்ச நேரத்துல அந்த சாக்கடைக்குள் இருந்து நாற்றம் வெளியே புறப்பட்டு எல்லோர் வயிற்றையும் கலக்கியது. உத்தியோகஸ்தருக்கு மிகப்பெரிய குமட்டல் ஏற்பட்டது. டேய் நீங்களாவது இறங்கி தொலையுங்கடா அப்படின்னு உத்தியோகஸ்தர் அந்த மீதி கூட நின்ன உதிரி தொழிலாளிகளிடம் சத்தம் போடுகிறார். அவர்களும் இவனுக்கு ஏற்கனவே நம்முடைய கூலிக்காரன் உள்ள இறங்கி இருக்கிறாரா தொழிலாளி, அவனுக்கு அருகே இறங்கினர். அப்படி இறங்குகிற பொழுது கூட அந்த உள்ளே நின்ற நம்முடைய கதாநாயக கூலி தொழிலாளி இவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் கண்முன்னே அவனுக்கு தோன்றிய உருவங்கள், அவனுடைய ஆசை மனைவியின் முகமும் அவனுடைய அன்பு குழந்தையும் தான் அவன் மனதிலே அவன் கண்முன்னர் காட்சி தருகிறார்கள். அவனுடைய கண்கள் இந்த காட்சியை மட்டும்தான் பார்த்தது என்று சொன்னால், அவனுடைய காது ஒரே ஒரு சத்தத்தை மட்டும்தான் கேட்டது. அவனுடைய அன்பு குழந்தை அப்பா பசிக்கிறது என்று சொல்லியதே அந்த 2 வார்த்தைகளை மட்டும்தான் கேட்டது. அப்போ இந்த வாக்கியங்களை, இந்த சூழலை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தாலே கவிஞர் தமிழொலி அந்த தொழிலாளி, சாக்கடைக்குள் இறங்கிய அந்த கூலி தொழிலாளி இறந்து விட்டான் என்று ஒரு வார்த்தையை எழுதாமலேயே அவன் இறந்து விட்டான் என்று நம் கண் முன்னாலே காட்டி விடுகிறார். இறக்கின்ற வருவாயிலும் கூட வேறு எதுவுமே பல சூழல்களை காட்டுகிறார். எந்த சூழலும் அவனை அசைக்கவில்லை, அவனால் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் அவனுடைய ஆசை மனைவியும் அன்பு குழந்தையும், அந்த அன்பு குழந்தையினுடைய அப்பா பசிக்கிறது என்கின்ற குரலும் தான் இந்த நம்முடைய கூலி தொழிலாளியினுடைய கண்முன்னும் காதிலும் கேட்டிருக்கிறது. கடைசியிலே அந்த சாக்கடையில் முதலாக இறங்கியதன் அடிப்படையில், அங்கு மூடியை திறந்த பிறகு முதலாவதாக இறங்கியவன் என்கின்ற அடிப்படையில் அங்கு இருந்த விஷக்காற்று இவரை தாக்குதல் செய்து நம்முடைய கூலி தொழிலாளி இறந்து விடுகிறார். உத்தியோகஸ்தர் திரும்பவும் மிரட்டாரு. தன்னை யாரையுமே அவரால சொல்ல, வேற யாருக்கும் அவனை வேற யாரையும் அவனுக்கு தெரியல. உத்தியோகஸ்தர் தோன்றார். உத்தியோகஸ்தர் மனசுக்குள்ள நினைக்கிறார், என்னடா ஒருத்த அடுத்தடுத்தால ஆளு இறங்கினா அவனுக்கு ஒன்றும் தெரியல, செவிடாயிட்டானா, குருட்டு கண்ணன் ஆயிட்டானா, எதையும் இப்போ ஆனா அந்த நேரத்துல உத்தியோகஸ்தராலையும் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனா கவிஞர் தமிழொலி அடுத்தால சொல்றாரு,
அவன் என்ன ஆயிட்டானோங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக கவிஞர் சொல்லுவார் அந்த கதையில, இந்த சூழல்ல. ஆனால் எப்படி ஆக வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ அப்படி ஆய்விட்டான், இரண்டர கலந்து விட்டான். இது இப்பவும் கூட அவர் அந்த கூலி தொழிலாளி செத்து விட்டார் என்கின்ற வார்த்தையை கவிஞர் தமிழொலி கதாசிரியராக இங்கே பதிவு செய்யவில்லை. எப்படி ஆக வேண்டும் என்று நீண்ட நாட்களாக வாழ வழி இல்ல. எவ்வளவு நாள் துயரங்களை சுமப்பது, எவ்வளவு கஷ்டம். நித்தம் வேலை தேடுவது என்பதே பெரிய போராட்டம். அந்த வேலை தேடினாலும் அந்த வேலையை செய்வதில் ஒரு போராட்டம். மறுநாள் வேலை செய்வதற்கு உடலை தயார் செய்வதற்கு போராட்டம். மனைவியினுடைய இயலாமை, குழந்தையினுடைய பசி, இதை தீர்ப்பதற்கு இயலாமை. இப்படி ஒரு வேதனையான வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டுமா என்று எப்படியோ ஆக வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தானே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தானே, அப்படி ஆய்விட்டான், இரண்டர கலந்து விட்டான். இதுல சிறப்பு அதுதான் கவிஞர் தமிழொலியில். அவரு அந்த அவருடைய இறந்து விட்டான்னு சொல்லல, ஆனா இதெல்லாம் சொல்லுவார். எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அப்படிலாம் சொல்றதுனால அவன் இறந்து விட்டான் என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமலே சொல்லுவார். கடைசியில் அவன் இறந்து கொண்டு இருக்கிறான் என்பதை கூட அவர் நேரடியாக சொல்லாமல் அந்த அர்த்தத்தை கடத்தி இருப்பார். நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் வேறு எதுவும் அவனுக்கு உரைக்கவில்லை. அன்பு ஆசை மனைவியின் முகமும் அன்பு குழந்தையினுடைய குரலும் தான், அப்பா பசிக்கிறது என்கின்ற குரலும் தான் அவனுக்கு கேட்டது. அப்போ அவன் செத்து கொண்டு இருக்கிறான் என்பதையும் சரி, அதற்கு பிறகு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை இரண்டர கலந்து விட்டான் என்று சொல்வதிலும் அவன் இறந்து விட்டான் என்கின்ற அர்த்தத்தை, ஏன்னா அர்த்தத்தை அப்படி, ஏன்னா அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்தம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற இந்த தொழிலாளி, இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளுமே இந்த நாட்டிலே நினைப்பது, ஏழைபாளைகள் நினைப்பதெல்லாம் என்ன வாழ்க்கை இது. கவிஞர் வண்ணதாசனுடைய ஒரு கவிதை ஒன்று இந்த நேரத்திலே நினைவுக்கு வருகிறது. இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம். செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைக்கலாம். இருந்து தொலைப்போமே, இருந்து தொலைக்கலாம். அப்போ அவன் செத்து கொண்டிருக்க அவன் சாவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு ஆசை மனைவியினுடைய முகமும் அன்பு குழந்தையினுடைய அப்பா பசிக்கிறது என்கின்ற குரலும் கேட்டதே. அது கூட அவன் இருந்தும் தொலைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஐயோ சாகரமே என்கின்ற ஒரு நினைப்பு அந்த கூலிக்கார தொழிலாளிக்கு வந்திருக்குமோ என்பதை சொல்வதற்குத்தான் இவர் இந்த மாதிரியான ஒரு விவரிப்புகளை கவிஞர் தமிழொலி இந்த சிறுகதையிலே மிக அற்புதமாக கையாண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல சத்தத்தை காணும், அவனை பற்றி சொல்லிட்டாரு கதாசிரியர். அப்ப அந்த உத்தியோகஸ்தர், நீங்களும் என்னடா செய்றீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஏன்னா இவனுக்கு பிறகும் கொஞ்சம் பேர் இறக்குனாங்களே அவங்க, நீங்களும் என்னடா செய்ய, ஏன்னா அவங்களும் எந்த ஒரு அசைவும் இன்றி போன அவனையும் தூக்கல, போன அவனையும் ஒண்ணும் பண்ணல, வேலையும் தொடங்கல, நீங்களும் என்ன செய்றீங்கன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிற தொழிலாளிகள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கிறார்கள். கூலி தொழிலாளிகள் உள்ள போன எல்லாருடைய தலைகளும் துவண்டு விட்டன. அந்த தலைகள் துவண்டு விட்டதை பார்த்தவுடன் ஓடி போய் பார்த்த அந்த மற்ற உதிரி தொழிலாளிகளுடைய கதறல் எதிரொலித்தது. இந்த நிலைமையை கண்டவுடன் உத்தியோகஸ்தர் உடனே ஓடி போய் ஒரு போன் செய்து விட்டு வருகிறார். கார்பரேஷன் லாரி இந்த ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையிலும் கூட கவிஞர் தமிழொலியிடம் ஒரு 2 அற்புதமான வார்த்தைகள் இந்த சூழலிலும் எப்படி இந்த துயர சூழலையும் மீறி வந்து உடைந்து விழுகிறது பாருங்கள். கார்பரேஷன் லாரி கடவுடா சத்தத்துடன் ஓடி வந்து கிறுக்கென நின்றது. நம்முடைய அரசு வாகனங்கள்
அது அரசு பேருந்தில் இருந்து எல்லா அரசு அலுவலகங்களிலும் இருக்கக்கூடிய வாகனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது கடபடா சத்தத்துடன் தான் பயணிக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை 1948 இருந்து 2024 வரை அதைத்தான் இந்த துயரச் சூழலிலும் கவிஞர் தமிழொலி தன்னுடைய சிறுகதையிலே கடபடா சத்தத்துடன் ஓடி வந்து அந்த கார்பரேஷன் லாரி கிறுக்கென்று அந்த பிரேக் போடும்போது நம்மெல்லாம் கிரீச்சின்னு நினைப்போம், பழகிருப்போம் அந்த வார்த்தை. அப்ப அவர் எழுதியிருக்கிறாரு கிறுக்கென என்றது. அந்த தொழிலாளிகள், அந்த நம்முடைய கூலி தொழிலாளியும் மற்ற தொழிலாளிகளும் மூர்ச்சை அடைந்தவர்களும் கூட எல்லாரையும் வெளியே எடுத்து போட்டாச்சு. நம்முடைய இப்பந்தான் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு பிறகுதான் கதாசிரியர் இந்த நம்முடைய கூலிக்கார கதாநாயகன் செத்து போய்விட்டான் என்று வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். செத்து போய்விட்டான், மற்றவர்கள் மூர்ச்சை அடைந்து இருந்தார்கள். இந்த உதிரி தொழிலாளிகள் வந்தாங்களே, உள்ளே இறங்காதவங்க, கூலிகள் தங்களுடைய சகோதரர்களின் நிலை கண்டு கண்ணீர் வடித்தார்கள். அதுலேயும் கடைசி வரியை, இந்த சூழலை முடிக்கின்ற பொழுது கடைசி வரியை அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு அன்றைக்கு கூலி அதுதான். அந்த கூலி தொழிலாளிகள் நம்முடைய கதாநாயக கூலியை போலத்தானே எல்லா துயரங்களில் இருந்து 8 10 உத்தியோகத்துக்கு இன்னைக்கு பாட்டுக்கு பிழைக்கிறதுக்கு வந்தவங்க. ஆனா இன்றைக்கு நிலவரம் இந்த ஒரு மரணம், மற்றவர்கள் மயக்கமுற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீருக்கு அர்த்தத்தை கவிஞர் தமிழொலி சொல்லுகிறார். அன்றைக்கு கூலி இந்த தொழிலாளிகளுக்கு இதுதான் என்று. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு வாகனங்களின் பராமரிப்பு குறைவு, இதற்கு ஊழல் என்று ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தாலும் கூட எல்லார் பகுதியிலும் கூட அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அரசு சொத்துக்களை ஒழுங்காக அதை பராமரிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை மேலிருந்து கீழ் வரை யாருக்கும் இல்லாமல் போனது என்பதும். எங்க ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொது அடியா குடுத்து சித்தான் அப்படின்னு. யாரும் கவனிக்க மாட்டாங்க அரசாங்க சொத்துக்களை, யாருக்கும். இதுக்கு அதற்கு பொறுப்பானவர்கள் கவனிக்க வேண்டும் என்று, ஏன் கவனிக்கவில்லை என்று கேட்க வேண்டும் மேல் இருக்கிற அதிகாரி. ஆனால் அதை கேட்பதற்குரிய திராணி அவனுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அதை தட்டி கேட்கிற தவறுகளை தட்டி கேட்கிற திராணி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மை ஒரு நாய்களிடமும் கிடையாது. எனவே தவறுகளை தட்டி கேட்கிற திராணி என்பது இல்லாமல் போய்விட்டது பல உத்தியோகஸ்தர்களுக்கு. அதையும் அந்த சிந்தனைகளும் கூட கவிஞர் தமிழொலியினுடைய இந்த கதைகளை இந்த சூழ்நிலையிலே நமக்கு தெரிகிறது. போலீஸ் ரிப்போர்ட் தயாராகுது, எல்லாரையும் எடுத்து போட்டாச்சு, உத்தியோகஸ்தர்களுடைய வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இதுலதான் கவிஞர் தமிழொலியினுடைய இந்த கதையினுடைய மிக மிக ஒரு அற்புதமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கிய கருத்தாக நான் இதை கருதுகிறேன். இந்த வரக்கூடிய ஒரு சூழலை, தமிழொலியினுடைய வார்த்தைகளை கேட்கிறாரு, கதாசிரியர் தான் கேட்கிறார். வாக்குமூலம்லாம் வாங்கி ரெக்கார்ட் பண்ண பொழுதுல இது என்ன கொலை? கதாசிரியருடைய வார்த்தைகள், யார் செய்தது? இது கொலை தானே, எப்படிப்பட்ட கொலை இது? இது என்னையா அப்படி ஒரு கொலை? யார் இந்த கொலையை செய்தது? இந்த கொலையை செய்வதற்கு யாருக்கு தண்டனை கொடுப்பது என்று அவர் கேட்கிறார் பாருங்கள். அவரிடம் பொங்கி வருகிறது பாருங்கள் ஒரு தர்ம ஆவேசம். அதுதான் இந்த கதையினுடைய கவிஞருடைய சிறுகதை ஆசிரியருடைய ஒரு அற்புதமான ஒரு குரல் என்று நான் கருதுகிறேன். கேட்கிறார் கதாசிரியர். அதுலயும் ரொம்ப எல்லாம் போதனை எல்லாம் கிடையாது, ரொம்ப எல்லாம் விளக்க உரை எல்லாம் கிடையாது. இந்த 3 சென்டென்ஸ் தான். இது என்ன வகையான கொலை, யார் செய்தது, யாருக்கு தண்டனை கொடுப்பது? அடுத்த இன்னொரு அற்புதமான கருத்துக்கு வர்றாரு. மயங்கி கிடந்தவர்களுக்கு சிகிச்சை தரப்படுகிறது. இந்த சிகிச்சைகளால் அவர்களையும் அவர்களை போன்றவர்களையும் பல்லாயிரக்கணக்கானவர்களையும் காப்பாற்ற முடியுமா?
டாக்டர்கள் இதற்காக படிக்கவில்லை. அந்த உடல்நலம் நலிந்த அந்த உடன் இறங்கிய அந்த தொழிலாளிகள் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. சிகிச்சை ஆரம்பிச்சு சிகிச்சை நடக்குது. கேட்கிறாரு, கதாசிரியர் தான் கேட்கிறாரு, இந்த சிகிச்சைகளால் அவர்களையும் அவர்களை போன்றவர்களையும் இந்த தொழிலில் ஈடுபட போகிற இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்களையும் காப்பாற்ற முடியுமா? டாக்டர்கள் இதனை படிக்கவில்லை. டாக்டர்கள் படிக்கலையே கூட நமக்கு ஏதோ ஒரு முழுமையாக புரியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அடுத்தால சொல்றாரு கதாசிரியர், சமுதாயத்திற்கு சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கிறது. சமுதாயம் சாக்கடையாக மாறி விஷக்காற்று நிரம்பி மிக கொடியதாக இருக்கிறது, மிக கொடியதாக இருக்கிறது. ஏழை தொழிலாளிகள் எலிகளைப் போல, மூஞ்சூறுகளைப் போல விழுந்து செத்து போகிறார்கள். அப்போ அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது கவிஞருடைய கோபம் எழுகிறது. சமுதாயத்துக்கு சிகிச்சை வேணுமையா? இந்த குற்றத்தோடு அல்லது இந்த கொலையோடு இந்த ஒரு உயிரிழப்போடு நின்று போகிற காரியம் இல்லையே. இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று சொன்னால், ஏற்பட வேண்டாம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறதே. அந்த சிகிச்சையை இந்த டாக்டர்கள் படித்திருக்கவில்லையே என்று அவர் குறிப்பிடுகிறார்கள். கதாசிரியர் குறிப்பிடுகிறார், டாக்டர் இதற்காக படிக்கவில்லை. ஆனா நமக்கு இந்த நேரத்துல ஒரு சிந்தனை எழுவதை தடுக்க முடியவில்லை. நம்மிடமும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அன்பிற்குரிய தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் இருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளரே ஒரு மருத்துவர், அவர் இருக்கிறார். நம்முடைய பல்வேறு வகையான இயக்கங்களில் துருதுருவென சுறுசுறுப்போடு செயல்பட்டு எப்பொழுதும் கால்களிலே சக்கரத்தை மாட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் சாந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த கவிஞர் தமிழொலி சொல்லுகிற இந்த படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தனை எனக்குள் வருகிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற ஃபீஸ் என்பதுதான், இந்த படிப்புக்கான செலவு என்பதுதான் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கின்ற வருத்தமும் எனக்கு மேலோங்குகிறது. ஒரு நாளைக்கு 20,000 30,000 தங்களுடைய வருமானத்தை இழந்து அதை கல்வி கட்டணமாக செலுத்தி இந்த 3 மருத்துவர்களும் இவர்களோடு சேர்ந்த மருத்துவர்களும் சமுதாய கல்வியை கவிஞர் தமிழொலி கதாசிரியராக இருந்து இந்த கதையிலே எந்த ஒரு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு கூட இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கல்வியை நமது மருத்துவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையும் இந்த நேரத்திலே எனக்கு ஏற்படுவதை நான் உங்களுக்கு கடத்துவதற்கு விரும்புகிறேன். டாக்டர்கள் இந்த கேள்வி கேட்பாரா, டாக்டர்கள் படிக்கிறேன்னு சொல்லி? தமிழொலியினுடைய இன்னொரு கதையிலே வக்கீல்களை சட்டார்னு சுளீர்னு ஒரு அடி அடித்தாங்க. சுவரில் ஆணி அடித்து கயிறு முடிந்து இரவில் உச்சி குடுமையை அதில் கட்டிவிட்டு தூங்கி விழும்போது வெடுக்கென்று குடுமி இழுக்க துடித்தெழுந்து கண் விழித்து படித்து சட்ட புத்தகத்தை கரைத்து குடித்து சட்ட புலி என்று பெயரெடுத்தவர் நீர். ஒரு நாளாவது மனிதனை பற்றியும் அவர் வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பதை பற்றியும் அந்த மனிதனுடைய சூழ்நிலையை பற்றியும் நீர் யோசித்ததுண்டா? அதை படிக்க வேண்டும் என்று நினைத்ததுண்டா? அப்படின்னு வக்கீல்களை பார்த்து இன்னொரு கதையிலே அவர் சுளீர்னு ஒரு சாட்டையடி கொடுப்பார். எப்ப இந்த டாக்டர்களை இங்கு கொடுக்கிறாரோ இந்த நேரத்துல எனக்கு அந்த வக்கீல்களை அவர் அடிச்ச ஒரு சுளீர் சாட்டையடியும் கூட ஞாபகத்திற்கு வருகிறது என்பதையும் நான் உங்களுக்கு கடத்த விரும்புகிறேன். அது பிறகு சொல்றாங்க, இவர்கள் மனிதர்கள் அல்ல, இந்த கூலி தொழிலாளிகள் மனிதர்கள் அல்ல, வாயில்லா பிராணிகள், எட்டனா பத்தனாவுக்கு உயிரையே விற்கும் அற்ப ஜந்துக்கள். மனுஷன்ல அற்ப ஜந்து, வாயில்லா பிராணி, கூலி உழைப்பு நாய்கள். இந்த உத்தியோகஸ்தரும் டாக்டர்களும் சர்க்காரும்
இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கூலி உழைப்பு நாய்கள் என்று. இதை ஆமோதிப்பதற்கு பத்திரிகைகள் இருக்கிறது, பத்திரிகைகளும் ஆமோதிக்கின்றன என்று நம்முடைய கதாசிரியர், இன்றைக்கும் மீடியாக்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கின்றது என்பதை நாம் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகளை மீடியாக்கள் ஒளிபரப்பியதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு பத்திரிகைகளை அன்றைக்கு 1948 சாடுகிறார் நம்முடைய கவிஞர் தமிழொலி ஒரு கதாசிரியராக. இந்த கதையிலே மறுநாள் பத்திரிகையிலே ஒரு மூலையிலே ஒரு சிறு செய்தியாக இந்த சாக்கடையில் இறங்கிய ஒரு கூலி தொழிலாளிக்கு விஷக்காற்றுக்கு இரையாகி போனார், மரணம் வாய்த்தது என்று ஒரு சிறு செய்தியை, அப்பொழுதும் கூட அவர் தன்னுடைய ஒரு ஒரு கருத்தை அங்கு தெரிவிப்பதிலே, தென்றல் காற்றில் வாழ்பவர்களுக்கு விஷக்காற்றுக்கு இரையாகும் கூலியின் செய்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா? இல்லையே. எனவேதான் பத்திரிகைகள் மிகச் சிறிதாக போட்டன. தென்றல் காற்று என்று அன்றைக்கு கவிஞர் தமிழொலி 1948 சொன்னார் என்று சொன்னால், இன்றைக்கு ஏர் கண்டிஷன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த எந்த அளவுக்கு கொடூரமாக இந்த மீடியாக்கள் நடந்து கொள்கின்றன என்றும் கூட நமக்கு செய்தியாக கிடைக்கிறது. அதற்கு பிறகு ஒரு தனியாக ஒரு காட்சி கடைசி பேராவாக கதாசிரியருடைய பேனாவில் இருந்து பிறக்கிறது. இதோ அங்கே பாருங்கள், ஒரு பெண்மணி வீதிகளிலே பிச்சை எடுக்கிறாள். அந்த பெண்மணியின் பின்னாலே குழந்தை ஒன்று தெரிகிறது. அந்த பெண்மணி நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிற பொழுது சாக்கடையை சுத்தப்படுத்த முனைகின்ற கூலிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அந்த பிச்சைக்காரி தேம்பி தேம்பி அழுகிறாள். அவள் யார் என்று தெரிகிறதா என்கின்ற கடைசி வாக்கியத்தோடு மிக அற்புதமான ஒரு கிளைமாக்ஸ் வரியினை கொடுத்து இந்த கதையினை மிக அற்புதமாக முடித்திருப்பார் கவிஞர் தமிழொலி ஒரு கதாசிரியராக. இந்த கதையிலே அவர் அந்த பிச்சைக்காரி அந்த நம்முடைய விஷக்காற்றுக்கு பலியாக்கிய, சாக்கடையிலே இறங்கி விஷக்காற்றுக்கு பலியாக்கிய அந்த ஒரு அந்த நம்முடைய கதாநாயகனுடைய மனைவிதான் அந்த அவள் தன்னுடைய கணவனை அங்கே காண்கிறாள். அவனுடைய மரணத்தை நினைக்கிறாள், வேதனை உறுகிறாள். அதெல்லாம் விட உயர்ந்த பண்பு அந்த பெண்மணியிடம் இருப்பதாக கவிஞர் காட்டுகிறாள். அவர்களை பார்த்து அவ்வளவு மிகவும் ஒரு துயருறு மிகவும் அபாயமான வேலையிலே இவர்கள் இறங்குகிறார்கள் என்று அவர்களை பார்த்து தேம்பி தேம்பி அழுகின்ற ஒரு மனத்தோடு அவர் இந்த கதையை முடித்திருப்பார். 1948 எழுதிய கவிதை இன்றைக்கு 2024 இதற்கு பிறகு இந்த தொழில் குறித்தும் இதைவிட கூடுதலான ஆபத்து நிறைந்த மலக்குழி இறங்குகிற தொழில் குறித்தும் பல்வேறு சட்டங்கள், பல போராட்டங்களுக்கு பிறகு, நீதிமன்றத்தில் பல வழக்குகளுக்கு பிறகு 1993 2013 வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அரசாங்கத்தினுடைய சில புள்ளி விவரங்களே, நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களே நம்மை மிகவும் அச்சப்படுத்துகிறது. 1993 முதல் 2022 முடிய 1054 மலக்குழி மரணங்கள் தடை மலக்குழி மனிதன் இறங்க வேண்டும் என்பது தடை செய்யப்பட்ட பிறகும் 1054 மலக்குழி மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் 223 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 2016 முதல் 2020 வரை 55 மரணங்கள், மலக்குழி மரணங்கள் தமிழகத்திலே நிகழ்ந்திருக்கிறது. 2022 8 மாதத்திலே 15 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அப்போ அரசாங்கம் சட்டம் போட்டும் கூட இதை சரி பண்ண முடியலையே அப்படிங்கிற அன்றைக்கு 48 சாக்கடை அழுவதிலே அவனுக்கு ஏற்பட்ட உணர்வு என்பது இன்றைக்கு மலக்குழி மரணமாக நம்மை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே. போதிய இயந்திரங்கள் வாங்கப்பட வேண்டும். அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு அரசாங்கமும் தயாரில்லை, இந்த தொழிலை செய்கிற ஒப்பந்தக்காரர்களும் தயாரில்லை என்கின்ற ஒரு கொடுமையான செய்தி நமது மனதை ஏதோ செய்து கொண்டிருக்கிறது.
அந்த அஹ், இயந்திரங்கள் சேரையும் சேர்த்து மலத்தை அள்ளுகிற இயந்திரங்கள் இருக்கிறதே ஒழிய இந்த பக்கவாட்டு சுவர்கள்ல இருக்கிற ஓட்டைகளை சுத்தப்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் அந்த இயந்திரங்களிலே இல்லை. அந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்று சொல்லுகின்ற குரல் இன்னும் எழுப்பப்படவில்லை. ஐஐடிகள் அதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது நமது இந்த தொழில் சார்ந்து சிந்திக்கின்ற பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நிறைவேறுவதற்கு இன்னும் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாக்கடை அள்ளுகிற மலக்குழியில் இறங்கி வேலை செய்கிற மனிதர்களுடைய வாழ்வியலை மிக அற்புதமாக 1948 மிக அற்புதமாக என்ற வார்த்தை தவறு, மிக சோகமாக மிக துயரத்தோடு பதிவு செய்திருக்கிற கவிஞர் தமிழொலியினுடைய ஒரு சமூகத்தினுடைய நேசம் என்பது படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் வர வேண்டும். அவர் சொல்லியதை போல நான் மார்க்சியத்தின் வழியே இவர்களுடைய துயரங்களை எல்லாம் பார்க்கிறேன். மார்க்சியத்தின் வழியாகத்தான் இவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுகிறேன். மார்க்சியத்தின் வழியாகத்தான் இந்த துயருகின்ற அல்லல்படுகிற தொழிலாளிகள் எல்லாரும் சங்கங்களாக அணிதிரட்டப்பட வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். அதற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று அவன் ஒரு பிரகடனம் கொடுத்தானே, அந்த பிரகடனத்தோடு என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு கிளை இலக்கிய பெருமன்றம் மற்றும் அதனுடைய இலக்கிய குழுக்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடை கொள்ளுகிறேன். நன்றி தோழர்களே. நன்றி தோழமையே. இது சிற்றுரை இல்ல, பேருரை தான். ஏன்னா ஒரு கதையை எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆய்வு போயிட்டு பல்வேறு ஆளுமைகள், குறிப்பாக பின்னொடுத்தவோட ஒரு தோழமை போட்டிருக்காங்க. ஜீவாவோட தொடங்கி பாரதியில இருந்து எல்லாருடைய பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எடுத்து மேற்கோள் எடுத்து ஒரு ஒப்பீட்டு நோக்கு. ஏன்னா குறிப்பாக சமூகத்தில் புறையோடி கிடக்கிற இந்த அவலத்தை பேசக்கூடிய பொறுப்பும் கடமையும் குறிப்பாக நமக்கு கூடுதலாக இருக்கிறதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கதையை எந்த இடத்திலும் ஒரு வரி கூட விடாமல் முழுமையாக நிறைவு செய்து உங்களுடைய எண்ணங்களையும் ஆதங்கங்களையும், ஏன் இன்னமும் இந்த அவலம் தொடங்குகிறது 1948 நினைக்கிறேன், 1948 எழுதப்பட்ட இந்த சிறுகதை கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர 48க்கு அப்புறம் ஒரு 76 வருஷம் ஆச்சு. 76 வருஷமா இன்னமும் அப்படி அதே சூழல் தான் பயணிக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் கொஞ்சம் குறைந்திருக்கலாம், ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இன்னமும் இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த உண்மையிலும் உண்மையான நிலைப்பாடு. அதுல குறிப்பாக இவ்வளவு நேரம் இந்த கதையை ஒரு சமூகத்தினுடைய கதைன்னு சொல்றதா, தமிழொலி வெளிப்படுத்திய ஒரு சமூக அவலத்தை இன்னமும் 2024 பேச வேண்டிய, கதை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை ஆய்வு போக்கோடு பேச வேண்டிய நிலையில் இந்த உலகம், குறிப்பாக இந்த தேசம் பயணிக்கிறது என்கிறதை நான் பார்க்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னமும் அந்த நிலைப்பாடுதான் இருக்கிறது என்கிற அவலத்தை சுட்டிக்காட்டிய தோழமைமிக்க மாநில குழு உறுப்பினர் தோழர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக சங்கரநாராயணன் தோழருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமையை வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற ரவீந்திர பாரதி தோழர் அவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி, ஏன் அப்படின்னா நெருக்கி நம்ம எப்பவுமே ஒரு 9:15 நிறைவு, 9 மணிலிருந்து 9:15 நிறைவு பண்ணிடுவோம். ஆனால் 9:24 தொட்டு இருக்கிறார். ஆனால் இது பேசக்கூடிய பொருண்மை கொண்ட ஒரு கருத்து. அதனால் இவ்வளவு நேரம் எடுத்ததில் கூட நமக்கு மகிழ்ச்சி தானே தவிர, அந்த அடிப்படையில் மேலாள் பொதுச் செயலாளர் அவர்கள் கருத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சின்ன கதையை இவ்வளோ நேரம் எடுத்து சொல்ல முடியுமா என்கிற பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் வள்ளியூர் சங்கரநாராயணன் தோழர் அவர்கள். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த கருத்துரை சொல்றதுக்கு, பின்னூட்டம் சொல்றதுக்கு நீங்க ரொம்ப சீக்கிரம் சொல்லணும்னு சொல்றீங்க. கதை சொல்வதற்கும் ஒரு நேர வரம்பு வைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதான் ரொம்ப நல்லா சொன்னாரு, ரொம்ப அருமையா சொன்னாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்து சொன்னாரு. ரொம்ப அருமையான கதை. இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட மலக்குழி மரணங்களும் மூடுண்ட சாக்கடையை சுத்தம் செய்வதற்காக பிறக்கப் போக நேரக்கூடிய
மரணங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 48லயே இதை பத்தி நம்ம தமிழொலி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். வறுமையினுடைய கோர முகத்தை, அந்த உதிரி தொழிலாளருடைய குடும்பத்தில் அந்த குழந்தை படுகிற அவஸ்தையை, அவள் தாய் படுகிற வேதனையை, அதனால் அவன் படுகிற மன உளைச்சலை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். இதை ரொம்ப விரிவா நம்ம பேராசிரியர் கருமுருகன் சொன்ன மாதிரி இது சிற்றுரையல்ல பேருரையாகவே நிறுத்தியிருக்கிறார். என்ன ஒரு வேண்டுகோள்னா, கால வரம்பு கதை சொல்றதுக்கு கொஞ்சம் வைக்கணும். ஆனா நம்ம இவரை குறை சொல்ல முடியாது, சங்கர நாராயணனை குறை சொல்ல முடியாது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அதுவும் நேர வரம்பு வேணும்னு சொல்லி வேண்டுகோள் வைத்து என்னுடைய பின்னூட்டத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேலாள் பொதுச் செயலாளர் அவர்களே. மீண்டும் நினைவூட்டலுக்காக நாம தொடக்கத்துல இருந்து கு அழகிரிசாமி கதையா இருக்கட்டும், இந்த கதையா இருக்கட்டும், தொடக்கத்துல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம மையப்படுத்துறோம். 8 மணிக்கு தொடங்குறோம் 8:05க்கு ஆரம்பிச்சிடறோம். ஒரு அதிகபட்சம் அவரை பற்றிய பின்னூட்டம், அவரை பற்றிய அறிமுகம் எல்லாம் சேர்த்து 5ல இருந்து ஒரு 6 நிமிடம், அதிகபட்சமா போனால் 8 நிமிடம், அதற்கு மேல செல்வது கிடையாது. அதற்கப்புறம் 30ல இருந்து 35 நிமிடம். அடுத்ததாக பின்னூட்டம் ஒரு 15 நிமிடம், பொதுச் செயலாளர் உரையோடு ஒரு 1 மணி நேரம் 10 நிமிடத்திலிருந்து நாம் நிறைவு செய்கிறோம். அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைய கதைக்கான பொருண்மை நீட்டிப்பாகிவிட்டது. இனி வருகிற காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நான் கவனம் செலுத்துகிறேன் என மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கு தோழமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கை உயர்த்திருக்கிற ராமலிங்கம் தோழர், மைக்கை மியூட் பண்ணுங்க தோழர். மைக் மியூட்ல இருக்கு. நான் எடுத்து விடுவேன். வேற யாராவது இருக்கீங்களா? அவங்க வர முன்னாடி வேற யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம் சேகரன் ஏதோ மைக் ஆன் பண்ற மாதிரி இருக்கு. சேகரன் தோழர் பேசுறீங்களா? இல்ல, ஆன் பண்ணல இருக்கட்டும். வேற யாராவது இருக்கீங்களா? ஓகே, நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர். தோழர் ஒரு விஷயம். பேசுங்க தோழர். சகாதேவன் தோழர் பேசுங்க. தோழர் வணக்கம் எல்லாருக்கும். நான் சகாதேவன் கல்பாத்துல இருந்து பேசுறேன். கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரெண்டாவது, தமிழொலி சம்பந்தமா ஒரு சில புத்தகங்கள் தான் நான் படிச்சிருக்கிறேன். இந்த புத்தகம் நான் படிக்கல. நான் அதை வேற புத்தகங்களையும் கூடுதலா என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலையோ துவக்கத்திலையோ அடுத்தடுத்து புத்தகங்களை எதனா அறிமுகப்படுத்தினீங்கன்னா மற்ற வாசகர்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். அது கொஞ்சம் புத்தகங்கள் அறிமுகமாகவும் இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். தோழரை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பா அந்த விஷயத்த சொன்னார், அந்த கதைய. நீங்க கோடிட்ட மாதிரியே தமிழொலியும் மறைந்துட்டார், அந்த காலகட்டமும் மறைஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் மறையல, அப்படியேதான் இருக்குது. நேத்துக்கு கூட அரசு போக்குவரத்தினுடைய ஒரு அச்சு சுத்தமா உடைஞ்சு நடுவழியில அரசு பேருந்து நின்னது அப்படின்றத இங்க நான் நினைவூட்டுறேன். அவர் கிரீச்சுன்னு நின்னது அந்த அரசு பேருந்து அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மொத்தமாவே நிக்குது. ஆக அந்த சமூக அவலம் என்பது இன்னமும் மாறல, அப்படியேதான் இருக்குது. நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. அடுத்த கட்டத்துல நீங்க அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி நல்லா தோழர், நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா பெரிய ஒரு வெயிலுக்கு பிறகு ஒரு இனிமையான நிகழ்ச்சியா இந்த குளிர்தன்றல் காற்று போலதான் எங்களுக்கு அமைச்சது. ஆகவே நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த சங்கரநாராயணன் தோழருக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நாம எப்படி பண்றோம் அப்படின்னா, சகாதேவன் தோழருக்காக கதைகள் முழுமையாக நம்ம வச்சிருக்கோம். கதை சொல்லின்னு ஒரு புலனக்குழு இருக்கு. கதை சொல்ல இப்ப நீங்களே உதாரணமா விருப்பப்படுறீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட
இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த மட்டும் தோழர் இளங்கோ ஒருங்கிணைக்கிறாங்க, கணபதி இளங்கோ ஒருங்கிணைக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பிடிஎஃப் இருக்க கதைகளை அனுப்பிடுவாங்க. அதுல நீங்க சொல்லாத கதைகள் என்னன்னு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை தேர்ந்தெடுத்து நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு கதை, ஏன்னா ஒவ்வொரு கதை சொல்லியும் ஒரு கதை சொல்லணுங்கிற அடிப்படையில அப்பதான் நம்ம விரிவா பேச முடியுங்கிற நோக்கில அது பயணிக்கிற தோழமைகளை பெரும்பாலும் கதை பிடிஎஃபாவே நம்ம வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கதை இண்டிவிஜுவலா தனித்தனியா வச்சிருக்கிறோம் தோழமையே. அது உங்களுடைய கருத்தும் ஏற்கப்படுகிறது. இது செய்திக்காக நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? இது இன்னும் ஒரு விஷயம் பேசலாமா? சொல்லுங்க தோழமை. ஒண்ணும் இல்ல, இது ஆன்லைன்ல இருக்குது. ஆஃப்லைன்ல நம்ம சந்திக்கிறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்குதா தோழர்? ஒண்ணு, நானே பல புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். நான் கூட பல புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம். அதுக்கான சூழல் இருந்தா சொல்லு. நன்றி தோழர். நான் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கான செய்தி. நம்ம எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிறைய கல்லூரி பல்கலைக்கழகங்களில் தமிழொலி குறித்த கருத்தரங்கங்கள் நடத்துகிறோம். சமீபத்திலோட எங்களுடைய பொதுச் செயலாளர் அதுல கலந்துக்கிட்டு சிறப்புரை பண்ணாங்க. இது பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பட்டுக்கோட்டை, தோழர் ஜீவா, தமிழொலி இது போன்ற படைப்புகளை, பாரதி இது போன்ற படைப்பாளிகளுடைய பன்னாட்டு கருத்தரங்கமே நடத்துறோம். கட்டுரை தொகுப்பு வெளியிட்டு கருத்தரங்கம் 2 நாள் கருத்தரங்கம் முழு செலவையும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றமே ஏற்று நம்ம நடத்துறோங்கிற செய்தியும் சகாதேவன் தோழருக்கு, ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க, மக்கள் இணைய வழியா பார்க்கிறாங்கிற செய்தியை பகிர்றேன். உங்களுடைய கருத்துக்களை எங்க பொதுச் செயலாளர் கேட்டுட்டு இருக்காங்க. அது உங்க பரிசீலிக்கப்படும் தோழமையே. ஏன்னா நாங்க எது செய்தாலும் மாநில குழு, செயற்குழு இதெல்லாம் ஒப்புதல் பெற்றுதான் நம்ம செய்ய முடியும். எதையுமே தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது. ஏன்னா ஒரு அமைப்புங்கிறதுனால, இலக்கிய அமைப்புங்கிறதுனால அதை நாங்க கவனத்தில் எடுத்துக்கிறோம். எங்களுடைய கூட்டங்களில் அது தொடர்பாக பேசப்பட்டு பகிரப்படும் தோழமையே. நன்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல? கேட்குது பொதுச் செயலாளர். சரி. இன்னைக்கு மும்பைல இருக்கேன். ஒரு மிக அருமையான கதை, சாக்கடை சமுதாயமும் நினைவு நட்சத்திரம் தான் நம்ம தமிழொலி கதைகள்ல படிச்ச உடனே நம்ம மனசுக்குள்ள அந்த குறவருடைய இது இருக்கும்ல, அந்த குற்ற பரம்பரை, இந்த இதை ஒரு 4-5 கதைகள் தான் மனசுக்குள்ள நிக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப அருமையான கதை இந்த சாக்கடை சமுதாயம். மிக அருமையா சொன்னாங்க தோழர். ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த முன்னணி இதழை குறித்து ஒரு தகவலை சொன்னாங்க. குயிலனும் தமிழொலியும் கம்யூனிஸ்ட் கவிஞர்கள்பாங்க. இவங்க 2 பேரும் கட்சி தடை செய்யப்பட்டப்ப இவங்களையும் தேடுறாங்கன்றதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இது இல்லைன்னு உடனே வெளியே வந்தாங்க. இதெல்லாம் அதோடைய கதைகள். அந்த கதையில நீங்க கூலி உழைப்பு பத்தி மார்க்ஸ் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு உள்ள வைப்பாரு. நீங்க 8 10 தங்களுடைய உழைப்பு சக்தியை கூலியாக விற்பவர்கள் பாரு. இது மார்க்ஸோட வாசகம். 1848 சொன்னதை அப்படியே ஒரு கதைக்குள்ள அப்படியே உள்ள கொடுத்திருப்பாரு. அந்த கூலி உழைப்புக்கு ஒரு முதலாளி தரக்கூடிய கூலி எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த உழைப்பு சக்தியை செலவழிச்சதை திருப்பி ரீகெயின் பண்றதுக்கு அவருக்கு கூலியா தரப்படுது. அதுக்கு மட்டும்தான் தரப்படுதுன்னு பாரு. இவங்க உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு தகுந்த விலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவன் என்ன உழைப்ப கொடுத்தானோ அதை ரீகெயின் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த கூலி இருக்குன்னு பாரு. இது தத்துவார்த்த விளக்கம். அதை 2வது வரியிலே கொண்டுருவாரு. இவனுடைய அது கூட கிடைக்கலன்னு பாரு. இவனுடைய இந்த உழைப்பு சக்தியை திருப்பியும் அவன் பெறுவதற்கு கூட அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு பாரு. அப்புறம் அந்த பட்னி தோழர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மிக அருமையா சொல்லியிருந்தாங்க. அந்த வறுமை, அந்த குழந்தை அழுதது, அடிச்சது, அவன் உள்ள போனது, இந்த சமூகத்துக்கு சிகிச்சை செய்யணும்னு சொல்லி முடிப்பாரு. அது இந்த டாக்டர் படிக்கல. இந்த டாக்டருக்கு இந்த நோய்க்கு வேணா சிகிச்சை செய்ய தெரியும். ஆனா இவங்களையும் இந்த தொழிலாளியும் காப்பாத்தணுமே இந்த சமூகத்தை அப்படின்னு கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இது பொதுவான ஸ்டேட்மெண்ட்டே வச்சுக்கலாம். நீங்க துப்புரவு தொழிலாளி, இந்த துப்புரவு தொழிலாளர் சங்கமே அவங்கள ஒரு தொழிலாளியாவே மதிக்கல. இடதுசாரிகள்லாம் முயற்சி பண்ணி துப்புரவு தொழிலாளர்களை ஒரு தொழிலாளியா மதிக்கணும், நீங்க தொழிலாளி நல சட்டங்கள்லாம் அவங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, சங்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 1948 சுதந்திரம் வாங்கிய போது பல்வேறு மகிழ்ச்சியில் இருந்த இந்த சமூகத்திற்கு இப்படிப்பட்ட தொழிலாளிகளும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் 8 10 தங்களுடைய உழைப்பு கூலியாக பெற்று சில சமயங்களில் அந்த உழைப்பு கூலியின் போது தங்களை மரணத்தையே கூலியாக கொடுக்கக்கூடிய நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் அந்த கடைசி சொல்லுவார். சமுதாயத்துக்கு சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது. இது சாக்கடையாக மாறி இருக்கிறது. உண்மையிலே பாதாள சாக்கடை கிடையாது. இந்த சமுதாயம் தான் சாக்கடை.
அது வந்து விஷக்காற்று நிரம்பி இருக்குது, மிக கொடிதா இருக்கு. இந்த சாக்கடையில் விஷக்காற்றுலதான் இந்த தொழிலாளிகள், உதிரி தொழிலாளிகள். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் உலகம் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்கு. ஆர்கனைஸ்டு லேபர்ஸ் வந்து குறைஞ்சுகிட்டே வராங்க. இன்னைக்கு 8% 10% தான் இருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு லேபர்ஸ் தான் அதிகம். அன்ஆர்கனைஸ்டு லேபர்ல என்ன இருக்கும்? சங்கமே இல்லைன்னா எங்கிட்ட உரிமை வரப்போகுது? அப்ப அது அந்த தொழிலாளிகளுடைய பாடுகளை மிக அருமையா சொல்லியிருக்காரு. கூலி உழைப்பு நாய்கள்னு சொல்லுவாரு. மார்க்ஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா தமிழ் ஒரு கவிஞன், ஒரு கலைஞன், ஒரு கஷ்டப்படுறவங்களை பாக்குறப்ப தன்னுடைய கோபம், தன்னுடைய ஆத்திரம் எப்படி இந்த சமூகம் பாக்குதுன்னு அடிச்சு நொறுக்குற வகையாத்தான் சொல்லியிருப்பாரு. இந்த 2013 போட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 ஆண்டு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுது, 1 லட்சம் ரூபாய் அபராதம் போடணும்னு சொல்லுது. ஆனா இன்னமும் நடந்துகிட்டது. அப்ப இன்னைக்கும் கூட அந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதெல்லாம் யோசிச்சு ஒரு அந்த தீர்க்க தரிசனம் இருக்கணும். என்ன பிரச்சனை இந்த சமூகத்துக்கு இருக்குன்றத சொல்லக்கூடிய தன்மை இருக்கணும். அதுவும் தலைப்பு மிக இதா வைக்காது. சாக்கடை எது? இந்த சமுதாயம் தான் சாக்கடையா இருக்கு. இந்த சமுதாயத்தை மாத்தணும். விஷக்காற்று எங்க இருக்கு? இந்த சமுதாயம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மாத்தணும்ன்ற மிக அருமையான கதை தோழர் அவர்கள் வந்து மிக விரிவா சொன்னாங்க. இதை வந்து நம்ம பல்வேறு கூட்டங்கள்ல சங்கரநாராயண் தோழர் வந்து நேரடி கூட்டங்கள்ல கூட சொல்லலாம். தோழர் ஒருத்தங்க கேட்டாங்க, தமிழொலி குறித்து ஆஃப்லைன்ல கொடுக்குறது, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அந்த பகுதியில் உள்ள கலை இலக்கிய பெருமன்றத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க அங்க நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நீங்க போய் தமிழொலியினுடைய நூல்களையோ இல்ல வேற நூல்களையோ நீங்கள் படித்த நூல்களை அறிமுகப்படுத்துவதற்கான அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி கலை இலக்கிய செயல்பாடுகளுக்காக தான் மாநிலம் முழுக்க செயல்படுகிறது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நீங்கள் இருக்கும் ஊரின் அருகில் உள்ள கலை இலக்கிய பெருமன்ற கிளையில் இணைந்து இந்த பணிகளை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பின்னூட்டம் கொஞ்சம் விரைவா பார்த்துறேன். மருதுநாராஜன் தோழர், தொழிலாளர்களின் வாழ்வியலில் முதலாளிகளின் கைகளில் உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் கிடைப்பதில்லை, எனது தாய் தந்தையின் கூலி வேலையை நினைவூட்டிய தருணம் இது அப்படின்னு போட்டிருக்காங்க. நகரமயமான உலகமயமான கார்ப்பரேட் வாழ்க்கை சூழலில் தொழிலாளர்களின் மிக அவலமான வாழ்க்கையும் நினைவுபடுத்தியமை அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களின் அவலமான நிலையை எண்ணும் போது பெரும் வருத்தமாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அரசு துறையில் ஒப்பந்தத்தில் பணியாற்றுமாறு அரசுகள் செயல்படுகின்றன. மிக அற்புதமான பேச்சு, கருத்துக்கள் அருமை. குடும்பத்தோடு பட்னியாக இருந்த காலம் உண்டு, கூலி வேலை கிடைக்காமல் இருப்பவர்களும் உண்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து செங்கை கிருஷ்ணன் தோழர், நெட்டு சரியா கிடைக்கலன்னு போட்டிருக்காங்க. தங்கள் பேராசன் ஜீவாவின் அறிமுகம் அருமை. தாங்கள் சொல்லுவது கதை என்பதை விட நிஜத்தை நேரடியாக காட்டுவது அருமை தோழர் போட்டிருக்காங்க. அடுத்து ராமலிங்கம் தோழர், மிகவும் அருமையாக போற்றத்தக்க தோழர் ஜீவா அவர்களின் கவிதைகள், பாரதியார் பாடல்கள் அனைத்தையும் மேற்கோள் காட்டி தமிழொலியின் கதையை சொல்லி நகர்த்திய விதம் மிகவும் அருமை, போற்றத்தக்க பதிவுகள். தோழர் சி ராமலிங்கம், மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டிருக்காங்க. ஆயிஷா தோழர், உண்மை நிலை இன்னும் கூட தொடர்கிறது, எனது மனத்தை புலிகிறது. தோழர் எழுத்தாளரின் மனநிலையை மிக நிதானமாக நேர்த்தியாக நமக்கு கடத்தினார், வாழ்த்துக்கள், நன்றின்னு போட்டிருக்காங்க. சதீஷ் குமரன் தோழர், சிறப்பான உரை தோழர், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? அந்த வர தோழர் சங்கரநாராயணன் தோழர் வர சங்கரநாராயணன் தோழர் சொல்லுங்க. அதுக்குள்ள அவங்க சொல்லுங்க தோழர். தோழர் சகாதேவனுக்கு ஒரு தகவல். ஹலோ, சொல்லுங்க தோழர், கேட்குது, சொல்லுங்க. தோழர் சகாதேவனுக்கு ஒரு தகவல். கல்பாக்கத்தில் சொல்லுங்க கேக்குது. கல்பாக்கத்தில் ஒரு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய புதிய கிளையை தொடங்குவதற்கு ஒரு 3 மாசமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கவிஞர் பன்னீர்செல்வம்னு ஒரு தோழர் இருக்காரு. அப்புறம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் அவர்களுடைய நண்பர்கள் இருக்காங்க. தோழர் சங்கையாவுக்கு நண்பர்கள் இருக்காங்க அங்க. அப்புறம் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் ஸ்ரீகுமார் அங்கதான் இருக்காங்க. தோழர் சகாதேவனுடைய அன்புக்கு நன்றி. விரைவில் நாம் கல்பாக்கம் வருகிறோம், உங்களை சந்திக்கிறோம், ஒரு கிளையை தொடங்குகிறோம். அங்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உட்கிளையாக அது செயல்படும். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளர், நாளை கதை வந்து நினைவு நட்சத்திரம், ஆயிஷா சித்திகா சொல்றாங்க. நன்றி தோழமையே. நிறைவாக இன்றைய கதை உண்மையிலே சங்கரநாராயணன் தோழர் கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்திருந்தாலும், ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை
நாம் கூடுதலாக விவாதிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்பதாகவே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தமிழொலியினுடைய படைப்பை வைத்துக்கொண்டு பேசியது இன்னமும் கூடுதல் சிறப்பாக பார்க்கிறோம். நாம் இந்த நிலையை நம்முடைய மருது நாகராஜன் சொன்னது போல பெரும்பாலான அலுவலகங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நான்லாம் சின்ன பிள்ளையில இங்க ரோட்டு ஓரத்துல அந்த வாளியில வச்சுட்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டு தகரத்துல அள்ளிட்டு போகும்போது நான்லாம் எங்க வீட்டுல கேட்டது உண்டு. என்ன இப்படி கையில கொண்டு போறாங்களே, கொண்டு போலாமா அப்படின்னு கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் அந்த காலம் இன்னமும் பல இடங்களில் இணையத்துல தேடி பார்க்கும்போது ஒரு செய்தி கிடைச்சது. தமிழகம், ஆந்திராவில் ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அது குறைவாக இருக்கிறது, இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில இடங்களில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தரவுகள். ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் இருக்கிறது. குறிப்பாக பெருமாள் முருகன் ஒரு ஆய்வு அறிக்கையில அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் 1,60,000 நபர்கள் இன்னமும் கூட இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. காரணம், இந்த நிலை மாறணும் அப்படின்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிந்த என்னுடைய கருத்து. பாரதிதாசன் சொல்லுவது போல கல்வி மட்டும்தான், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று என்கிற புரட்சி கவினுடைய வரிதான் நமக்கு தோன்றுகிறது. அதுக்கு ஏழ்மையை காரணம் காட்டிலாம் ஓடிடக்கூடாது. ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிக்கவில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் என்பது என்று பாரதிதாசனுடைய கூற்று. அதுபோல கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தை, ஒரு தலைமுறையை, குறிப்பிட்ட ஒரு இனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதை மாற்றுவதற்கு கல்விதான் சிறந்த வாயிலாக இருக்க முடியும் என்று சொல்லி, தோழமைகளே, ஒரு மிக நல்ல விஷயத்தை தமிழொலி நமக்கு படைப்பாக தந்திருந்தாலும் இன்னமும் 76 ஆண்டுகள் கடந்த பிறகு விவாதிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் என்கிற மன